வணக்கம் தொலைக்காட்சி நேயர்களே, இது நம் நலம் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் வந்துட்டு நம்ம ஒவ்வொரு வாரமும் பார்த்திங்கன்னா கொரோனா சம்மந்தமாக சிறப்பு மருத்துவர்களை வச்சு நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஸோ அவங்க மூலமாக நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியுது. கொரோனாலேருந்து நம்மளை எப்படியெல்லாம் பாதுகாத்துக்கலாம், கொரோனா வந்ததுக்கப்புறம் நம்ம எப்படியெல்லாம் நம்மளை அந்த கொரோனாலேருந்து நம்மளை வெளியில் கொண்டு வரலாம் அப்படிங்கிறது சம்மந்தமாக நிறைய நம்ம பார்த்து தெரிஞ்சுட்ருப்பீங்க. ஸோ இந்த நிகழ்ச்சியை நமக்கு யார் யாரெல்லாம் வழங்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெல்லை கேன்சர் கேர் சென்டர், உதவும் உள்ளங்கள் அண்ட் கிவ் டு ஏஷியாங்கிற அமைப்பு, இவங்க எல்லாருமே சேர்ந்து அந்த நிகழ்ச்சி நமக்கு வழங்கிட்டு இருக்காங்க. இதில் வந்து நம்ம ரொம்ப சந்தோஷப்படக்கூடிய பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நம் நலம் நிகழ்ச்சியை வந்துட்டு நம்ம மாவட்ட நிர்வாகத்தோடு இணைந்து வந்துட்டு பண்ணுறாங்க அப்படிங்கிறது ரொம்பவே சந்தோஷப்பட வேண்டிய ஒரு விஷயம். நம்ம மாவட்ட ஆட்சித்தலைவர் விஷ்ணு அவர்கள் வந்துட்டு இந்த ஒரு வாரத்தையும் கொரோனா வாரமாக வந்துட்டு எடுத்துக்கிட்டு அது மூலமாக நிறைய விழிப்புணர்வு வந்துட்டு மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது மூலமாக நம்ம உதவும் உள்ளங்கள்ங்கிற அமைப்பு வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, எல்லா மக்களுக்கும் இந்த விழிப்புணர்வு வந்துட்டு போய் சேரணும் அப்படிங்கிறதுனால ரொம்ப ஈஸியாக புரியணும் இல்லையா மக்களுக்கு வந்துட்டு. ஒரு விழிப்புணர்வு அப்படின்னாலே வந்துட்டு டீட்டெயிலாக உட்காந்து சொன்னோம் அப்படின்னா மக்களுக்கு வந்துட்டு புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அவங்களுடைய இடத்துலையே போய் அவங்களுக்கு ஈஸியாக புரிகிற மாதிரியே சொல்லணும் அப்படின்றதுக்காக அவங்க வந்துட்டு கரகாட்டம், ஒயிலாட்டம், மயிலாட்டம் இந்த மாதிரி பாரம்பரிய நடனமெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அது மூலமாக வந்துட்டு கிராமப்புற மக்களுக்கும் எளிமையாக புரிகிற வகையில் வந்துட்டு இந்த விழிப்புணர்வு வார்த்தை வந்துட்டு அவங்க கொண்டு போயிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்துட்டு உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இந்த நிகழ்ச்சியை வந்துட்டு மாவட்ட நிர்வாகத்தோடு இணைந்து பண்ணது எங்களுக்கு இன்னுமே ஒரு பெருமையான விஷயம். ஸோ வாங்க நம்ம உதவும் உள்ளங்கள் இன்னும் என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத ஒரு வீடியோ மூலமாக தெரிஞ்சுக்கலாம். நாடெங்கும் பரவிய கொரோனா வைரஸ் இந்த நோய் தொற்று தமிழ்நாட்டு மக்களை பெரும் அச்சத்தில் உண்டாக்கியுள்ளது. இந்த நோய் எப்படி இந்தியாவுக்கு வந்துள்ளது என்று பார்ப்போம். சீன நாட்டிலிருந்து தங்கள் நாட்டுக்கு திரும்பியவர்கள் சிலருக்கு இந்த தொற்று இருப்பதை அமெரிக்கா, தென்கொரியா, தாய்லாந்து நாடு உறுதி செய்தது. இதைத் தொடர்ந்து சீனா மற்றும் ஹாங்காய் பகுதியிலிருந்து இந்தியா திரும்பிய பயனாளிகளுக்கு விமான நிலையத்திலேயே தெர்மல் ஸ்கேனிங் மூலம் சோதனை செய்யப்பட்டது. இதில் கொரோனா தொற்று இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. உலக அளவில் 18,26,63,095 நபர்களுக்கு கொரோனா தொற்று இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. அதில் 16,72,64,999 பேர் வீடு திரும்பியுள்ளனர். இதில் பலியானவர்கள் 3,95,05,721 பேர். இந்திய அளவில் 3,36,02,848 பேர் கொரோனா வைரஸினால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதில் 2,94,27,330 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். பலியானவர்கள் 3,98,484 பேர். கொரோனா முதல் தொற்று முடிவடைந்து இரண்டாம் தொற்றும் நிறைவடைந்து உள்ளது. மூன்றாவது தொற்றையும் எதிர்நோக்கி காத்திருக்கின்றனர். அதையும் முறியடிக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பல்வேறு அமைப்பினர் இது போன்று செயல்பட்டு வருகின்றனர். அது குறித்து பார்ப்போம். ஏழை எளிய மக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை செய்து வரும் உதவும் உள்ளங்கள் தொண்டு நிறுவனம் நெல்லை கேன்சர் கேர் சென்டர் மற்றும் கிவ் டு ஏசியா இணைந்து மக்களுக்கு செய்த சேவைகள் குறித்து ஒரு சிறிய தொகுப்பினை பார்ப்போம். நமது உதவும் உள்ளங்கள் தொண்டு நிறுவனம் மற்றும் கேன்சர் கேர் சென்டர் இணைந்து கொரோனா பேரிடர் நிவாரணப் பொருட்களாக அரிசி, பருப்பு உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை கோபாலசமுத்திரம், தருவை, பத்தமடை, கூனியூர், வீரவநல்லூர், முன்னீர்பள்ளம், வண்ணாரப்பேட்டை டவுன், சிஎன் கிராமம், சுத்தமல்லி, வல்லநாடு, கிருஷ்ணாபுரம், சேதிங்கநல்லூர், ஊருடையார்புரம், பாளையங்கோட்டை என பல்வேறு கிராமங்களுக்கு சென்று நிவாரணப் பொருட்களை வழங்கி வந்தனர். மே மாதம் கடைசியிலிருந்து ஜூன் மாதம் 10ஆம் தேதி வரை அரசு மருத்துவமனைக்கு வழங்கப்பட்ட பொருட்கள் 8 ஊர்களுக்கும் வழங்கப்பட்டது. கொரோனா பேரிடர் காலத்தில் நமது உதவும் உள்ளங்கள் மற்றும் உதவும் உள்ளங்களோடு இணைந்து பல தொண்டு நிறுவனங்களும் பேரிடர் கால உதவிகளை செய்து உள்ளனர். 11/5/2021 அன்று 35 கட்டில் மற்றும் மெத்தை 15 புஷ்பலதா பள்ளி நிர்வாகத்திலிருந்து திருநெல்வேலி பேரிடர் சென்டருக்கு கொடுத்துள்ளோம். 14/5/2021 அன்று ஆக்சிஜன் கான்சன்ட்ரேட்டர்ஸ் 5 ஆட்சியரிடம் நேரடியாக வழங்கியுள்ளோம். அதே நாளில் திருநெல்வேலி அரசு மருத்துவமனைக்கும் வழங்கியுள்ளோம். 23/5/2021 அன்று PPE கிட்ஸ் 250 அண்ட் N95 மாஸ்க் 1000,
L&T குரூப்ஸ் மூலம் ஆட்சியரிடம் நேரடியாக வழங்கியுள்ளோம். 24ஆம் தேதி PPE கிட்ஸ் 400, 3-play மாஸ்க் 5000 மற்றும் N95 மாஸ்க் 1000 டிஸ்ட்ரிக்ட் கோவிட்-19 இன்வென்டரி சென்டரில் வழங்கப்பட்டது. 28ஆம் தேதி N95 மாஸ்க் 500 மற்றும் சானிடைசர் 175 நெல்லை பத்திரிகையாளர் மன்றத்திற்கு வழங்கப்பட்டது. 28/5/2021 ஆக்சிஜன் கான்சன்ட்ரேட்டர்ஸ் 1 அருப்புக்கோட்டை மருத்துவமனைக்கு அனுப்பியுள்ளோம். 28/5/2021 அன்று ஆக்சிஜன் கான்சன்ட்ரேட்டர்ஸ் 1 நாகப்பட்டினம் ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கும் அனுப்பியுள்ளோம். மேலும் தென்காசி அரசு மருத்துவமனைக்கும் 3 அனுப்பப்பட்டது. 31ஆம் தேதி புஷ்பலதா பள்ளி நிர்வாகத்திலிருந்து ஆட்சியரிடம் நேரடியாகவும் வழங்கியுள்ளோம். ஜூன் மாதம் 18/6/2021 திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள பார்வையற்றோர் 100 குடும்பத்திற்கு நிவாரணப் பொருட்களும் வழங்கப்பட்டது. இதனை புஷ்பலதா பள்ளி நிர்வாகத்தோடு இணைந்து செய்துள்ளோம். 14/6/2021 அன்று தென்காசி மாவட்டத்தில் உள்ள மாற்றுத்திறனாளிகள் 100 பேருக்கு நிவாரணப் பொருட்களும் வழங்கப்பட்டது. தொடர்ந்து 20/6/2021 அன்று கிவ் டு ஏசியா மற்றும் ஏசியா இணைந்து 9 மாவட்டங்களில் உள்ள மாற்றுத்திறனாளிகள், பார்வையற்றோர்கள் இன்னும் பலருக்கு நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டது. இதில் தென்காசி மாவட்டத்தில் 145 பார்வையற்றோர் குடும்பத்திற்கும், திருநெல்வேலி மாவட்டத்தில் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டோருக்கும் நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டு வருகிறது. திருநெல்வேலி அரசு மருத்துவமனையில் உள்ள நோயாளிகள் 50 பேருக்கு மதிய உணவு உதவும் உள்ளங்களின் மூலம் வழங்கி வந்தனர். தென்காசி அரசு மருத்துவமனையில் உள்ள நோயாளிகளுக்கு ஜூன் 15ஆம் தேதியிலிருந்து இரவு உணவு உதவும் உள்ளங்களின் மூலம் வழங்கி வருகின்றனர். இவர்களின் சேவை இன்னும் எண்ணிலடங்கா உள்ளது. இன்னும் தொடர்ந்து நிவாரணப் பொருட்களும் கொரோனா பேரிடர் பாதுகாப்பு உபகரணங்களும் வழங்க உள்ளனர். ஓகே, இது நம் நலம் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னா நம் நலம் சம்பந்தமாக, பொதுவாகவே நம் நலம் அப்படின்னா நம்ம ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட நலனையும் குறிக்கும் அப்படின்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த நிகழ்ச்சியில கொடுக்கக்கூடிய எல்லா தகவலுமே ஒரு நபருக்கும் நிறைய பயனளிக்குதுன்னு சொல்லி நீங்க உங்க கருத்துக்களை எங்களுக்கு தெரிவிச்சிருந்தீங்க. ஸோ உங்களுடைய சப்போர்ட்டுக்கு முதல்ல நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம யாரை மீட் பண்ண போறோம், எதை பத்தி பேச போறோம் அப்படிங்கறத நான் இப்பவே சொல்லிடுறேன். நம்மளோட யாரெல்லாம் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, இவங்க வந்து டாக்டர் எல் வனிதா. இவங்க வந்து சீட் ட்ரஸ்ட் ஹாஸ்பிட்டலுடைய கன்சல்டண்டா இருக்காங்க. 21 வருஷமா சித்த மருத்துவராக இருக்காங்க. ஸோ இவங்களுடைய அந்த சித்த மருத்துவ ஃபீல்டில் வந்துட்டு இந்த கொரோனா சம்மந்தமாக அவங்க பார்த்த விஷயங்கள் என்ன, இந்த கொரோனா பீரியடில் வந்துட்டு சித்த மருத்துவம் எந்த அளவுக்கு சப்போர்ட்டாக இருந்துச்சு அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். கூடவே நம்மளோட யார் இருக்காங்கன்னா டாக்டர் ராம்குமார் சார் இருக்காங்க. ஸோ இவங்க வந்துட்டு ருத்ரா பாலிகிளினிக்கில் வந்துட்டு இருக்காங்க. ஸோ இவங்களும் இன்னைக்கு வந்துட்டு நம்ம நிகழ்ச்சியில் நம் நலம் சம்மந்தமாக சித்த மருத்துவம் பற்றி நிறைய விஷயங்கள் சொல்ல போகிறாங்க. இதுவரையே சித்த மருத்துவம் பற்றி நம்ம கேள்விப்படாத நிறைய விஷயங்களை இன்னைக்கு தெரிஞ்சுக்க போகிறோம் நான் நினைக்கிறேன். உங்களுக்கும் அதே விஷயம் இருக்கும். கண்டிப்பாக வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம மேடமை வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் மேடம். வணக்கம். அதாவது சித்த மருத்துவம் அப்படின்னாலே நம்மளுடைய பாரம்பரிய மருத்துவம் இல்லைங்களா மேடம்? உணவே மருந்து அப்படின்னு சொன்ன மாதிரி சித்த மருத்துவத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயங்களும் எந்த விதமான சைடு எஃபெக்டும் இல்லாமல் எல்லா நோயுமே குணப்படுத்தும் அப்படின்னு சொல்லி நான் படிச்சிருக்கேன். ஸோ இந்த கொரோனா பீரியடில் வந்து நிறைய பேர் வந்து சித்த மருத்துவம் நாடி போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டோம். ஸோ நீங்கள் வந்துட்டு சொல்லுங்களேன், கபசுர குடிநீர் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய பவர்ஃபுல்லான ஒரு மருந்துன்னு சொல்லி கேள்விப்பட்டோம். நானுமே வந்துட்டு மேபி எடுத்திருக்கேன். கபசுர குடிநீர் இது போக வந்துட்டு சித்த மருத்துவத்தில் நம்ம கொரோனா சம்மந்தமாக என்னெல்லாம் நீங்கள் பண்ணியிருக்கீங்க, என்னெல்லாம் சப்போர்ட்டிவாக இருந்துச்சு, மக்கள்கிட்ட சித்த மருத்துவம் எந்த அளவுக்கு இந்த கொரோனா டைமில் ரீச் ஆயிருக்கு? இப்போ பார்த்திங்கன்னா 2019 ஊஹான் நகரத்தில் இந்த கொரோனா பாதிப்பை வந்து நம்ம செய்தித்தாள்களில் படிக்கிறோம். இப்போ அந்த காலகட்டத்திலேயே வந்து நம்ம என்ன சொல்லியிருக்கோம், சித்த மருத்துவர்கள் நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, அதோட அந்த நோய் குறிகுணங்கள் பார்த்திங்கன்னா ஒரு திடீர் காய்ச்சல், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இருமல், இடைவிடாத இருமல், அப்புறம் அவங்களுக்கு வந்து இது மனம் அறியாமை, சுவை அறியாமை, தலைவலி, இந்த மாதிரியான சிம்டம்ஸை பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம யோகி முனிவர், அதாவது நம்மளோட இது பார்த்திங்கன்னா நோய் கணிப்புக்கான முக்கியமானது வந்து யோகி முனி பாடல்கள் தான் சித்த மருத்துவத்தில். சரி, அதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கபஜுரத்துக்கு அவங்க அதே குறிகுணங்கள் ஒத்து போகிறத நாங்கள் பார்க்குறோம். ஸோ கபஜுரத்துக்கு என்ன வழங்கியிருக்காங்க அந்த காலத்தில் அப்படின்னு பார்க்கும்போது கபஜுர குடிநீர், அதில் இருக்கக்கூடிய அந்த சீந்தல்,
நம்மளோட இது நிலவேம்பு, அது கபஜுர குடிங்களோட அந்த இது எல்லாமே ஆடாதோட எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த கபஜுரத்துக்கு ஒட்டி அது வரக்கூடிய காம்பினேஷன்ஸ் ஒரு 10-15 மூலிகைகள் எல்லாமே வந்து அந்த இம்யூனோ மாடுலேட்டிங் ஆக்ஷன் இருக்குது. ஆரம்பத்திலேயே அதுக்கான ஒரு டாக்கிங் ஸ்டடீஸ் இந்த மாதிரிலாம் வந்தாலும் இப்போ இந்த 1.5 வருட காலங்களில் கூட ஒரு 19 மிகப்பெரிய ஆராய்ச்சி முடிவுகளும் அதை வந்து என்டாஸ் பண்ணிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம எடுத்துக்கிட்டு நம்ம வந்து அப்போவே இதை வந்து கபஜுரம் அப்படின்னு நம்ம காயின் பண்ணிட்டோம். ஸோ கபஜுரம் காயின் பண்ணதுக்கப்புறம் இந்த நோயை வந்து நம்ம எப்படியெல்லாம் ட்ரீட் பண்ணியிருக்காங்க சித்த மருத்துவர்கள் முன்னாடி, இந்த மாதிரியான நோய்கள் நுமோனியாவை எப்படி ட்ரீட் பண்ணியிருக்காங்கங்கிறத வச்சு நம்ம இதுக்கான ஒரு மருந்தாக கபஜுர குடிநீரை அறிமுகப்படுத்தினோம். அப்புறம் இந்தியாவுக்கும் அந்த நோய் வரும்போது அதை வந்து இன்னைக்கு ப்ரூவ் பண்ணி காமிச்சிருக்கோம். கண்டிப்பாக. ஸோ அந்த கபசுர குடிநீருடைய ரிசல்ட் வந்துட்டு இந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றத நீங்கள் முன்னாடியே எதிர்பார்த்தீங்களா? அதாவது நமக்கு இந்த நோயை கணிக்கிற டைமில் வந்து நம்மக்கிட்ட கேசஸ் இல்லை. அப்போ நம்ம ஊருக்கு இது வரும்போது நம்ம வந்து ஆராய்ச்சிகள் மூலமாக அப்போ வந்து ரொம்ப ஒரு விருலண்ட் டைப் ஆஃப் டிசீஸ் நமக்கு வரல. ஃபர்ஸ்ட் வேவ்ல ஒரு மாதிரி கண்ட்ரோல் பண்ணக்கூடிய இதான். அதுக்கே வந்து இந்த கபசுர குடிநீரை வந்து ஆராய்ச்சிகளில் உட்படுத்தி இப்போ வந்து ஃபஸ்ட்டு கோவிட் கேர் சென்டர் திருப்பத்தூர் இது கோவிட் கேர் சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா டாக்டர் விக்ரம் குமார் வந்து ஒரு குரூப் ஆஃப் பீப்புளுக்கு இந்த அலோபதி ட்ரக்ஸு கொடுத்துருக்காங்க. இன்னொரு குரூப்புக்கு கபசுர குடிநீரும் சேர்த்து கொடுத்துருக்காங்க. அப்போ இவங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 நாள்களில் எல்லாரும் நெகட்டிவ் ஆகிருக்காங்க. ஆனால் இந்த குரூப் வந்து 5 நாள்லேருந்தே நெகட்டிவ் ஆகிட்டாங்க. ஸோ இதுலேருந்து ஆரம்ப நிலையில் ஏன்னா சித்தாவை யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கவர்மெண்ட்டுக்கே வந்து ஒரு இது வந்து ஒரு அத்தாட்சபூர்வமான விஷயம் தெரியாத டைமில் அப்போ இந்த மாதிரியான ஒரு ட்ரையல் போகுது. அந்த ட்ரையலோட ரிசல்ட்டில் வந்து அது மாத்திரம் கிடையாது, அந்த கொரோனா நோய்களில் சில உடம்புல சில பிளட் பேராமீட்டர்ஸ் இந்த LDH அந்த மாதிரி சில D-டைமர் இந்த மாதிரி சில வேல்யூஸ் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதுவுமே இந்த கபசுர குடிநீர் கொடுத்த பேஷண்ட்ஸில் அதெல்லாமே குறையிறத பார்த்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கண்கூடா ஆராய்ச்சி பூர்வமாக இதை பண்ணும்போது செகண்ட் வேவ் இல்லை அதுக்கப்புறம் கொரோனா வரும்போது இந்த மருந்தை பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது சித்த மருத்துவர்கள் மட்டும் இல்லை, கவர்மெண்ட்டே வந்து பார்த்திங்கன்னா இதை வெளியே பிரகடனப்படுத்தாட்டா கூட எல்லா PHCஸ்க்கும் கவர்மெண்ட் வந்து கட்டாயமாக இதை சப்ளை பண்ணியிருக்காங்க. முக்கியமாக எல்லா PHCயில் இருக்கிற மருத்துவர்கள், செவிலியர்கள், அந்த ஹாஸ்பிட்டல் ஸ்டாஃப்ஸ், ஏன்னா ஃப்ரண்ட்லைன் ஒர்க்கர்ஸ் அவங்க வந்து இதை பயன்படுத்திட்டு இருந்திருக்காங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் வந்து அதனால பாதுகாக்கப்பட்டிருக்காங்க. ஓகே, நம்ம வனிதா மேடம் சொன்ன விஷயங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே வந்துட்டு நம்ம கபசுர குடிநீருங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு எவ்வளோ தூரம் இந்த கொரோனா டைமில் மக்களுக்கு சப்போர்ட்டாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பேசியிருப்பாங்க. ஸோ இப்போ அவங்க வந்துட்டு இருக்கக்கூடிய சீடு ட்ரஸ்ட் ஹாஸ்பிட்டல் பற்றி நீங்கள் கொஞ்சம் சொல்லிடுங்களேன். நீங்கள் அங்கே என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, உங்கள் நிறுவனம் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ட்ரஸ்ட் மூலமாக நீங்கள் என்னெல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு மக்களுக்கு சொல்லுங்கள். ஒரு 6 வருடங்கள் முன்னாடி ஒரு 1987 இந்த சித்த மருத்துவ கல்லூரி பாளையங்கோட்டையில் படித்த மாணவர்களோட ஒரு 25வது வருட கூட்டம் வந்து பூவாரில் நடக்குது. அதில் வந்து அவர்களோட 2 நண்பர்களை வந்து அந்த வருஷம் இழந்திருக்காங்க. இப்போ 2 நண்பர்களை வந்து இழந்தனால அவங்க என்ன இந்த மாதிரி ஒரு பாதுகாப்பு வந்து நமக்குள்ள ஃபினான்ஷியலாகவும் வேணும், அதே போல் ஒரு எமோஷ்னலாகவும் ஒரு சப்போர்ட் எல்லாரும் நமக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வந்து அந்த நிமிஷத்தில் ஒரு ஏன் நம்ம வந்து ஒரு அமைப்பு ஒரு இது ஆரம்பிக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் ஆரம்பிச்சது தான். அந்த கூட்டத்திலே வந்து பார்த்திங்கன்னா அன்னன்னைக்கு அவங்க கையில் இருந்த இதை வந்து பூல் பண்ணி ஒரு 1.5 லட்சம் ரூபா அந்த டேபிளில் வந்து கலெக்ட் ஆச்சு. ஸோ இப்போ ஒரு ஃபண்டு வந்திருக்கு, இதை வச்சு என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கும் போது தான் இதை ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு உருவானது தான் சீட் ட்ரஸ்ட். ஸோ இதுக்கு வந்து ஒரு எமோஷ்னலான ஒரு ரீசன்ஸ் வந்து ஆமாம் இதை ஃபார்ம் பண்ணுறதுக்கு அதுதான் ஒரு எமோஷன் தான் இதை க்ரியேட் பண்ணது. ஓகே, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு எல்லாமே ஒரு பேக் போன் அப்படின்னு சொல்கிறது வந்து டாக்டர் சிவராமன் அவரை தான். அப்போ வந்து அவரும் இந்த 1987 பேட்சோட ஒரு மெம்பர் தான். அவங்க வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு தான் அவர் தான் இந்த மாதிரியான ஆர்கனைஸ் பண்ணுறாரு. மீட் எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணி ஒரு 2வது மீட்டு, முதல் மீட்டு 2012 ஏற்காடில் நடந்தது. இப்போ இந்த மீட்டில் பண்ணும்போது ஒரு 40 குடும்பங்கள் வந்து இப்படியெல்லாம் பண்ணும்போது இதுக்கான விதை வந்து அன்னைக்கு சீடோட விதை அன்னைக்கு துவப்பட்டது. ஓகே ஓகே. ஸோ அது ரீதியாக நாங்கள் வந்து 2016 இந்த 2015 இந்த இது ஆரம்பித்தோம். 2016 ஒரு ட்ரெடிஷ்னல் ஃபுட் ஃபெஸ்டிவல் வந்து ஜெயந்திரா ஸ்கூலோட இணைந்து பண்ணினோம். மிகப்பெரிய லெவலில் பண்ணோம். அங்கே வந்து ஒரு
3000 பேர் வந்து சிறுதானிய உணவு பரிமாறப்பட்டது அன்னைக்கு அந்த இரவில். அது வந்து ஒரு மிகப்பெரிய பெரும் விழா. எங்கள் சீடுக்கும் அதே போல் நெல்லை வாழ் மக்களுக்கும் அது வந்து ஒரு டேர்னிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுலேயும் வந்து அடுத்த ஸ்டெப் அதில் வந்து எங்களுக்கு இப்போ ஒரு பேர் கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணோம் அப்படின்னா, நாங்கள் எங்களோட இலக்கே வந்து ரீச்சிங் டு த மாசஸ். ஸோ எப்படி பண்ண போகிறோம், முதல் நமக்கு ஒரு ஓபி வேணும், நம்ம வந்து டாக்டர். ஸோ நம்ம என்ன செய்ய போகிறோம், நம்மளோட செயல் மூலமாக உதவி பண்ணுறது முதல் ஃபஸ்ட்டு வந்து மக்களை அடையிறது நமக்கு வந்து ஒரு ஓபி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓபி ஸ்டார்ட் பண்ணோம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி அதை சீட் ட்ரஸ்ட் சித்தா ஹாஸ்பிட்டல்னு சொல்லிட்டு பெருமாள்புரம் புது பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இருக்கிற எங்களோட இதில் வந்து நான் வந்து பணிபுரிஞ்சிட்ருக்கேன். ஸோ ஒரு மிகப்பெரிய விஷயத்த வந்துட்டு சாதிச்சிருக்கீங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அந்த சீடுடைய விதை வந்துட்டு எப்படி உருவாச்சுன்னு நீங்கள் சொன்னதான் உண்மையிலே ஒரு மெல்ட் ஆகக்கூடிய ஒரு காரணமாக இருந்துச்சு. இருந்தாலும் அதன் மூலமாக வந்து இன்னும் நிறைய பேருக்கு ஒரு நல்ல விஷயங்கள் பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்துட்டு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. ஸோ நிறைய மக்களுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா அவங்க மருத்துவம் மூலமாகவும் சரி மன ரீதியான சப்போர்ட்டும் வந்துட்டு அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஸோ இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கொரோனா டைம்லேயும் வந்துட்டு சீடு ட்ரஸ்ட் மூலமாக அவங்க என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் நான் மேடம் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம்னு நினைக்கிறேன். நீங்கள் சொல்லுங்கள் மேடம். இப்போ நீங்கள் வந்துட்டு சித்தா மருத்துவ முறையில் வந்து தனிப்பட்ட முறையில் என்னெல்லாம் பண்ணியிருக்கோம், அது எந்த அளவுக்கு சப்போர்ட்டிவாக இருந்துச்சுன்னு சொல்லியிருக்கீங்க. நீங்கள் உங்கள் சீட் ட்ரஸ்ட் மூலமாக என்னெல்லாம் பண்ணியிருக்கீங்க கொரோனா டைமிங்கில்? எங்களோட சீட் ட்ரஸ்ட் வந்து மருத்துவ குழு வந்து பார்த்திங்கன்னா எங்களோட தலைவர் டாக்டர் எஸ்.ஏ. பொன்னம்பலம் அவர்கள், அதுக்கப்புறம் டாக்டர் ஜி. ராஜா சங்கர், நான், அதுக்கப்புறம் டாக்டர் ஜி. சிவராமன் தமிழ்நாடு பிளானிங் கமிஷன் மெம்பர் அவர், அதுக்கப்புறம் டாக்டர் ஜி. சங்கர், இவங்க எல்லாருமே வந்து விசிட்டிங் கன்சல்டன்ஸாக ஒன்ஸ் இன் 2 months வருவாங்க. ரெகுலர் டாக்டர்ஸ் மற்ற 3 பேரும். இப்படி வந்து நாங்கள் இன்றைக்கி இந்த கொரோனா டைமில் நாங்கள் ஃபேஸ் பண்ண கேசஸ் வந்து பார்த்திங்கன்னா எப்போவும் விட ஒரு அதிகமான கேசஸை தான் நாங்கள் இது வந்து சித்த மருத்துவத்துக்கு ஒரு கேட்வேவாக கிடைச்சது கொரோனா அப்படிங்கிறதுல. அதாவது பீப்புள் எந்த அளவுக்கு இந்த கபசுர குடிநீரோட அந்த தாக்கம் அவங்க மேலே இருந்திருக்கு, அதுக்கு மேலே நம்பிக்கை எப்படி வளர்ந்துருக்குங்கிறத எங்களோட ஓபி டர்ன் ஓவரில் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஓகே. அப்போ நாங்கள் வந்து இன்றைக்கி ஸ்டேஜ் 1 to ஸ்டேஜ் 3 டிசீஸ் வரைக்கும் இதை வந்து செஞ்சோம். ஸ்டேஜ் 1 அப்படிங்கிறது சாதாரணமாக வரக்கூடிய ஒரு காய்ச்சல் மாதிரி தான் பேஷண்ட்டுக்கு தெரியும். அது வந்து கொரோனான்னு கூட அவங்களுக்கு தெரியாது. அந்த நிலையில் வந்தவங்கள அதுக்கப்புறம் நாங்கள் டயக்னோஸ் பண்ணி ட்ரீட் பண்ண அந்த நிலை, அதை வந்து கிட்டத்தட்ட ஒரு 5லேருந்து 1 வாரத்துக்குள்ளே அவங்க ரிகவர் ஆகிட்டாங்க. ஸ்டேஜ் 2 டிசீஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் தீவிரமான நிலை, சுரம் விடாமல் இல்லைன்னா ஒரு 10 நாள் கழித்து திருப்பியும் சுரம் வந்து இருமல் அதிகமாகி மூச்சு திணறல் அந்த மாதிரி போனக்கூடிய கண்டிஷன். இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சப்போர்ட்டு தேவை வேண்டியது, எக்ஸ்ட்ரா மெடிக்கேஷன் வித் டயட்டு, அதுக்கப்புறம் ஃபாலோஅப்பும் இவங்களுக்கு தேவைப்பட்டது. அந்த மாதிரியான ஸ்டேஜ் 3 டிசீஸ் அப்படின்னு சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா எல்லா வேல்யூஸ், அதாவது டி-டைமர் சீரம் டி-டைமர் வேல்யூஸு, அதுக்கப்புறம் வந்து சிஆர்பி இதெல்லாமே ரொம்ப ரேஸ்டு, அபவ் 50 அந்த மாதிரி போன கேசஸ் எல்லாமே வந்து நம்ம இந்த ட்ரீட் பண்ணியிருக்கோம். அதாவது ஹாஸ்பிட்டலைசேஷன் பண்ண வேண்டிய கேசஸை கூட நம்ம சித்த மருந்துகள் மூலம், ஏன்னா பேஷண்ட்டோட சூழ்நிலையில் அவங்களால ஹாஸ்பிட்டலைஸ் ஆக முடியாத ஒரு சூழ்நிலை. இன்ஃபேக்ட் சில ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து அவங்க ரிப்போர்ட்ஸை பார்த்து அவங்கள எடுத்துக்கவே இல்லை, அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை. அந்த சிச்சுவேஷனில் கூட ஏன்னா அந்த சில ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து அந்த அவங்க அட்வான்ஸ் பே பண்ண சொல்கிறது, அது பேஷண்ட்னால பண்ண முடியாது, இந்த மாதிரியான காரணங்கள்னால தான் எங்கள் பக்கம் அவங்க வந்து திரும்பி வராங்க. இன்ஃபேக்ட் அந்த வேல்யூஸ் எல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கே வந்து இல்லை பேஷண்ட்டோட நம்ம அடுத்த ஸ்டேஜை யோசிக்கணும், இவங்களுக்கு ஆக்சிஜன் சப்போர்ட் தேவைப்படலாம். ஏன்னா 2ஆம் நிலையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆக்சிஜன் ரொம்ப திடீர்னு குறைந்து நம்ம பல நெருங்கிய இழப்புகளை வந்து சந்திச்சிட்டோம். அந்த பயம் வந்து எங்களுக்குள்ளேயும் மருத்துவர்களுக்குள்ளேயும் வந்து பார்த்திங்கன்னா மக்கள்கிட்ட இருந்ததை விட அதிகமான பயம் வந்து மருத்துவர்களாகிய நாங்கள் வந்து ஃபேஸ் பண்ணோம். அந்த மாதிரி டைமில் நம்ம பேஷண்ட்ஸை நம்ம காப்பாற்றுறதுக்காக நாங்கள் வந்து உடனே அவங்கள ரெஃபர் பண்ணுறோம். ஆனால் அவங்க ரிப்போர்ட்ஸை பார்த்து மருத்துவமனை பயந்து அவங்கள நீங்கள் ஜிஹெச் போங்க அப்படின்னு சொல்கிறாங்க, தனியார் மருத்துவமனை. அப்படிப்பட்ட சூழ்நிலை சில மருத்துவமனையில் அவங்க அட்வான்ஸ் கட்ட சொன்னது, அந்த மாதிரியான காரணங்களால திருப்பி ஆமாம், ஏற்கனவே இவங்க வந்து சித்த மருத்துவம் மேலே நம்பிக்கை வைத்து நம்மளிடம் வருகிறார்கள். நம்ம வந்து அவங்கள அங்கே போக சொல்கிறதே அவங்களுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அடுத்த ஸ்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா திருப்பி யூட்டர்ன் அடிச்சுட்டு இல்லை நீங்கள் தான் ட்ரீட் பண்ணணும் அப்படின்னு வந்த கேசஸில் கிடைச்ச அனுபவம் தான் வந்து பார்த்திங்கன்னா சீரியஸ் ஸ்டேஜ் 3 டிசீஸையும் சித்த மருத்துவம் குணப்படுத்துங்கிற அனுபவத்தை எங்களுக்கு கற்றுத்தந்தது அந்த பேஷண்ட். சூப்பர்.
ஸோ இதெல்லாம் வந்துட்டு இதுவரையும் வந்துட்டு நிறைய மக்களுக்கு போய் சேராத ஒரு விஷயம் கூட சொல்லலாம் இல்லைங்களா? ஏன்னா அவங்கள பொறுத்தவரை சித்த மருத்துவ முறையில் என்ன சப்போர்ட் இருந்துச்சுன்னா கபசுர குடிநீர் மட்டும்தான். இன்னும் நிறைய பேர் வந்துட்டு சித்தா ட்ரீட்மெண்ட் எடுத்து க்யூர் ஆனவங்க அவங்களுக்குள்ள ஷேர் பண்ணிக்கிறதுனால ஒரு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த நிகழ்ச்சி மூலமாக கொரோனா டைமிங்கில் எவ்வளோ சீரியஸாக உள்ள பேஷண்ட்ஸையும் சித்த மருத்துவம் எப்படி காப்பாற்றுச்சுங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம தொடர்ந்து பேசலாம். இப்போ நம்மளோட யார் பேச போகிறாங்க அப்படின்னா டாக்டர் ராம்குமார் சார், ருத்ரா பாலிகிளினிக்லேருந்து வந்திருக்காங்க. அவங்க வந்துட்டு வர்மா ஸ்பெஷலிஸ்ட்டும் கூட, சரிங்களா? ஸோ சார்கிட்ட வந்துட்டு கேட்கலாம். சார், நீங்கள் சொல்லுங்கள், இந்த கொரோனா டைமிங்கில் உங்களுடைய மருத்துவம் மூலமாக நீங்கள் வந்துட்டு என்னெல்லாம் பண்ணியிருக்கீங்க, எந்த அளவுக்கு சப்போர்ட்டிவாக இருந்துச்சு, நம்ம மக்கள் வந்துட்டு எப்படி அந்த பக்கம் திரும்பி வந்தாங்க, நீங்கள் சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோட ஆர்கனைசேஷன் பற்றி சொல்லிடுறேன். அதை பற்றி சொன்னால் தான் நம்ம என்ன பண்ணுங்கிறது உங்களுக்கு தெரியும். ஆர்கனைசேஷன் வந்து ருத்ரா ஹெல்த் அண்ட் வெல்னஸ் பிரைவேட் லிமிடெட் அப்படின்னு சொல்லி ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இதில் வந்து என்ன அப்படின்னா ஒரு இன்டெகிரேட்டட் சிஸ்டம் ஆஃப் மெடிசன் மாதிரி கொண்டு வரணும் அப்படிங்கிறது என்னோட தாட். இப்போ நான் சித்தா டாக்டர், ஒய்ஃப் சித்தா டாக்டர். ஸோ இவங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து அலோபதி டாக்டர்ஸ் வந்து இருக்காங்க. ஸோ நாட் ஓன்லி கொரோனா, ஈவன் பிஃபோர் கொரோனா ஆல்சோ நிறைய க்ரானிக் டிசீசஸ்க்கு வந்து நமக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஜாண்டிஸாக இருக்கட்டும், இல்லை க்ரானிக் கிட்னி ஃபெயிலியர், ரீனல் ஃபெயிலியர் சொல்லுவோம், அந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லையும் சரி அவங்களுக்கு வந்து க்யூர் வந்து லாங்காக ஒரு மெடிசன்ஸ் எடுத்துகிட்டே இருக்காங்க. அந்த க்யூர் கிடைக்க மாட்டேங்குது பட்சத்தில் தே வில் கம் டு சித்தா. பட் அது என்ன அப்படின்னா தே வில் கம் ஒன்லி அட் தி எண்ட் ஸ்டேஜ். ஸோ இது வந்து என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு ட்ரீட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருக்கும். பட் வி ஆர் ட்ரீட்டிங் தோஸ் கேசஸ் அண்ட் வி ஆர் கிவிங் ரிசல்ட்ஸ், அது வேறு. பட் இதே இது அந்த பேஷண்ட்ஸ் வந்து ஏர்லியராகவே வந்தால் நமக்கு வந்து ட்ரீட்டிங் வந்து இன்னும் நல்லாயிருக்கும், பெட்டராக இருக்கும். அவங்களுக்கு வந்து பெட்டர்மெண்ட் வந்து ஈஸியாக கொடுக்க முடியும், சைட் எஃபெக்ட்ஸ்லேருந்து நம்ம ப்ரிவென்ட் பண்ண முடியும். ஸோ அந்த நாலேஜ் வந்து எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் தான் இந்த ஆர்கனைசேஷன் வந்து ஆரம்பித்தோம். இது செட் ஆஃப் சித்தா அண்ட் அலோபதி டாக்டர்ஸ் ரெண்டு பேருமே சேர்ந்து பண்ணுற செட்டப் தான் இது. இப்போ அங்கே ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து இப்போ கொரோனா டைமில் அப்படின்னு பார்க்கும்போது என்னென்னா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், கொரோனா டைமில் வந்து அவங்க வந்து அலோபதி மெடிசன்ஸும் எடுத்துகிட்டு இருப்பாங்க, சைமல்டேனியஸ்லி சித்தா மெடிசன்ஸும் எடுப்பாங்க. ஸோ மக்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய டவுட், அலோபதி மெடிசன்ஸ் எடுக்கும்போது நம்ம சித்தா மருந்து எடுக்கலாமா வேண்டாமா? ஸோ இதுதான் நிறைய பேருக்கு உள்ள ப்ராப்ளம். பட் இந்த கொரோனா அவங்களோட இது எல்லாத்தையுமே வந்து ப்ரூவன் பண்ணியிருக்கு தட் கேன் பி டேக்கன் அண்டர் மெடிக்கல் ப்ரிஸ்கிரிப்ஷன். அதாவது நம்ம வீட்லேயே செஞ்சு இது பண்ணுறத விட கிராஜுவேட்ஸ் இருக்காங்க, டாக்டர்ஸ், பிஎஸ்எம்எஸ் டாக்டர்ஸ் இருக்காங்க, ஸ்பெஷலைசேஷன் முடிச்சவங்க எம்டிஸ் இருக்காங்க, பிஜிஸ் இருக்காங்க. அவங்களோட கைடன்ஸோட நம்ம அலோபதி மெடிசன்ஸையும் சித்தா மெடிசன்ஸையும் சேர்த்து எடுக்கும் போது நல்ல ரெக்கவரி வந்து இருக்கு. மேடம் சொன்ன மாதிரி நிறைய வந்து ரொம்ப சிக்கான கேசஸ் அவங்க வந்து இல்லை வி ஆர் நாட் ரெடி ஃபார் ஹாஸ்பிட்டலைசேஷன், நாங்கள் வீட்டில் இருந்து எங்களை குவாரண்டைன் பண்ணிக்கிறோம், பட் வி நீட் சம் சப்போர்ட், மெடிக்கல் சப்போர்ட் தேவை எங்களுக்கு. த்ரூ ஆன்லைன் ஆர் த்ரூ வீடியோ கால் மூலமாக எங்களுக்கு வந்து கன்சல்டேஷன் இருந்தாலும் வி ஆர் ரெடி ஃபார் தட். பட் வித்தவுட் டேக்கிங் எனி மெடிசன்ஸ் நாங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிறத விட வி நீட் சம் அசிஸ்டன்ஸ் அப்படிங்கிற மாதிரி வந்திருக்காங்க நிறைய பேர். அவங்களுக்கு எல்லாமே நம்ம ட்ரீட் பண்ணியிருக்கோம். சூப்பர். ஸோ ஒரு சித்த மருத்துவம் அப்படிங்கிறது சார், நீங்கள் வந்துட்டு ரூரல் ஏரியாவில் வந்துட்டு இருக்கீங்க இல்லைங்களா? பொதுவாகவே வந்துட்டு மருத்துவம் பயின்றுட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிட்டியை தான் டார்கெட் பண்ணுவாங்க. நீங்கள் வந்துட்டு ரூரல் ஏரியாவில் இருந்தாலும் கூட அங்கே இருந்த மக்களை வந்து டார்கெட் பண்ணி அவங்களுக்கு சிறப்பான முறையில் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. எதனால நீங்கள் அந்த ஏரியா சூஸ் பண்ணீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா சார்? வந்து ஃபஸ்ட்டு ரீசன் வந்து என்ன அப்படின்னா நமக்கு வந்து நம்ம சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் அது வந்து ரொம்ப அமைதியான ஒரு காம்பவுண்டான பொல்யூஷன் ஃப்ரீ ஏரியாவாக இருக்கணும் அப்படிங்கிறது எங்களோட தாட். அண்ட் வந்து எங்களுக்கு வந்து ஏரியா வந்து நிறைய தேவைப்படும் எங்களோட ட்ரீட்மெண்ட்ஸுக்கும் சரி. வி நீட் யோகா ஹால், மெடிடேஷன் ஹால்ஸ் அந்த மாதிரி இருக்கும், தெரப்பி ஏரியாஸ்க்கு தனியாக தேவை இருக்கும். ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு 5 சென்ட் or 10 சென்ட்டில் வந்து அடுக்குமாடி கட்டடங்கள் மாதிரி கட்டி பண்ணக்கூடாது. அதே மாதிரி பேஷண்ட் வந்து அங்கே வர்றவங்களுக்கு வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் ஃபீல் வரக்கூடாது, ப்ளசண்ட்டாக இருக்கணும், அது ஹோம் ட்ரீட்மெண்ட் மாதிரி இருக்கணும். அவங்க ஹோம்லேருந்து நம்ம ஒரு சர்வீஸ் கொடுத்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்து அவங்களுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக வி ஸ்டார்டட் இன் ரூரல் ஏரியா. ஒன் ஆஃப் தி ரீசன். செகண்ட் ரீசன் வந்து என்ன அப்படின்னா சிட்டிஸை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வெல் நாலேஜ்டு, சரிங்களா? ஸோ அவங்களுக்கு வந்து என்ன ப்ராப்ளம் அப்படின்னா அவங்க டாக்டர் விட அதிகமாக they are serving. அவங்களுக்கு வந்து எனக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குது என்னங்கிறது they are கூகுளில் சர்வ் பண்ணுறாங்க, வைக்கிறாங்க, அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. டாக்டர் என்ன மருந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாங்கிற வரைக்கும் இது அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக இன்னொரு மருந்து இருக்குங்கிறத கூட அவங்களே கண்டுபிடிச்சு சொல்லுவாங்க. எனக்கு இந்த மெடிசன் வேணாம் டாக்டர், எனக்கு இந்த மெடிசன் எழுதிட்டாங்கன்னு கேட்குற அளவுக்கு they are சிட்டி அந்த அளவுக்கு இருக்கிறாங்க. ஓகே, பட் இந்த கிராமத்தில் உள்ளவங்க they don't know about that. அந்த அளவுக்கு அவங்க வந்து அது பண்ணுறதில்ல. வாட் எவர் டாக்டர் ப்ரிஸ்கிரைப்ஸ் அதை வந்து அப்படியே ஃபாலோ பண்ணுறவங்க தான் அங்கே இருந்து இருக்காங்க. பட் சிட்டியில் உள்ளவங்களுக்கு சித்தா பற்றின அவேர்னஸும் நல்லாவே இருக்குது. ஸோ ஒன்ஸ் ஆல்டர்னேட்டிவ் டு அலோபதி வி கேன் கோ ஃபார் சித்தா மெடிசன்ஸ் இல்லை ஆயுஷ் மெடிசன்ஸ் அப்படிங்கிற ஒரு நாலேஜ் வந்து சிட்டியில் உள்ளவங்களுக்கு நல்லாவே இருக்குது. ஸோ அதை வந்து பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. பட் இந்த ரூரல் சைடில் அவங்களுக்கு நாலேஜ் வந்து இல்லை. ஸோ நம்மளோட இது வந்து இன்டெகிரேட்டட் செட்டப் அப்படிங்கிறதுனால இப்போ இனிஷியலாக நமக்கு வந்து ஒரு அக்யூட் கேசஸ் வந்து வராங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு வந்து அலோபதி செட் ஆஃப் ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுத்துட்டு வென் தே பிலீவ் தட் இட்ஸ் அ க்ரானிக் டிசீஸ், ரொம்ப நாள்பட்ட நோயாக இருக்குங்கிற பட்சத்தில் வி கன்வெர்ட் தம் இன்டு சித்தா ட்ரீட்மெண்ட்ஸ். அந்த மாதிரி பண்ணி பேஷண்ட்டுக்கு ஒரு கம்ப்ளீட் கியூர் கொடுக்கணும். அக்யூட் கண்டிஷனில் வந்து நம்ம சித்தா விட
அலோபதி வில் ஹெல்ப் மச். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது, பிளட் வந்து நல்லா இதாகிட்டு இருக்குன்னா வி ஹேவ் டு சூச்சர் தான். அதே மாதிரி ஒரு அக்யூட் கண்டிஷனில் வி நீட் சர்ஜரி அப்படின்னா வி ஹேவ் டு டூ சர்ஜரி. ஸோ அது வந்து பேஷண்ட் வந்து நிறைய கன்ஃபியூஷன்ஸில் வந்து இருக்காங்க. ஸோ வந்து இங்கே போகிறதா அங்கே போகிறதா, இங்கே போனால் அவங்க சத்தம் போடுறாங்க, அங்கே போனால் இவங்க சத்தம் போடுறாங்க, எங்களுக்கு எங்கே போகிறதுன்னு தெரியல. இந்த மாதிரி கன்ஃபியூஸாக பேஷண்ட்ஸுக்கு நீங்கள் என்ன சொல்வீங்க? இல்லை, அது அவங்களுக்கு வந்து கரெக்டான கைடன்ஸ் வந்து கொடுக்குறோம். உங்கள் டிசீஸ் வந்து இதுதான், இது இப்படி தான் ஒர்க் அவுட் பண்ணணும், இதுக்கு சர்ஜரி தான் பெட்டர், கோ ஃபார் சர்ஜரி. இதுக்கு வந்து வி கேன் ட்ரீட் வித் ஹெர்பல் மெடிசின்ஸ் வச்சு போகலாம், இல்லை சித்தா மெடிசின்ஸ் வச்சு போகலாம். ஸோ வெயிட் ஃபார் சம் டைம் வி வில் கிவ் யூ பெட்டர் கியூர் அப்படிங்கிற மாதிரி அவங்க கன்வின்ஸ் பண்ணி தான் வி ஆர் டூயிங் த ட்ரீட்மெண்ட்ஸ். ஓகே சார், நீங்கள் சொன்னதை கேட்கும்போது வந்துட்டு நிறைய பேருக்கு வந்துட்டு புதுசாக இருக்கும்னு நினைக்கிறேன் இல்லைங்களா? ஸோ ஒருங்கிணைந்த மருத்துவம் வந்துட்டு ஒரே இடத்துல கிடைக்கிறது பெரிய விஷயம். அதுலேயும் வந்துட்டு நீங்கள் பண்ணுற அந்த சர்வீஸ் வந்துட்டு உண்மையிலேயே வந்துட்டு பாராட்டக்கூடிய ஒரு விஷயம்தான். ஸோ இந்த கொரோனா பீரியடில் வந்துட்டு நீங்கள் பார்த்த பேஷண்ட்ஸ், அதாவது கொரோனா சம்மந்தமாக நீங்கள் கொடுத்த மருத்துவ முறைகள் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் மக்களுக்கு. இப்போ இன்டெகிரேட்டட் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? அந்த கொரோனா டைம்லேயும் அது வந்து ரொம்பவே எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. மேம் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து ரொம்ப ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணாத கேசஸ் நிறைய வந்து, இல்லை நாங்கள் ஹோம் குவாரண்டைனில் இருந்துக்கிறோம், நாங்கள் வந்து கவர்மெண்ட்டுக்கு போகல, இல்லை நாங்கள் வந்து ப்ரைவேட்டில் போய் ஹாஸ்பிட்டலைசேஷன் ஆகி நான் அங்கே ஒரு ரூமில் நாங்கள் வந்து இதுக்கு வேண்டாம், நாங்கள் வீட்டில் குவாரண்டைன் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற கேசஸ் நிறைய பேர் இருந்தாங்க. அதில் நிறைய பேர் சிக்காமல் இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது என்ன ஆச்சு அப்படின்னா, வி ஹேவ் ஆக்சிஜன் கான்சன்ட்ரேட்டர் நம்ம ஓன் செட்டப். அதில் இருந்துட்டு அவங்களுக்கு ஹோம் பேஸ்டாக நாங்கள் வந்து ஆக்சிஜன் கான்சன்ட்ரேட்டர் கொடுத்து அவங்களோட ஆக்சிஜன் லெவல்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறோம். அண்ட் இந்த செட்டப்பில் அது அலாங் வித் தட் எங்களோட சித்தா மெடிசின்ஸும் ஆக்சிஜன் கவுண்ட், அந்த கான்சன்ட்ரேட் இது SpO2ன்னு சொல்லுவோம் இல்லையா, அதோட கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நாங்கள் வந்து சித்தா மெடிசின்ஸும் கொடுத்துருக்கோம். பட் சித்தா மெடிசின்ஸ் ஒர்க் பண்ணுற வரைக்கும் வி நீட் தி சப்போர்ட் ஆஃப் தி ஆக்சிஜன் கான்சன்ட்ரேட்டர். இதை வந்து நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம இன்னும் நிறைய லைஃப்ஸ் வந்து நம்ம சேவ் பண்ண முடியும். இது மட்டுமே நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணாது அன்டில் இந்த மெடிசன் ஒர்க் பண்ணுற வரைக்கும். பேஷண்ட்டுடைய கண்டிஷனும் அவங்களுக்கு இமிடியேட்டாக வந்து அவங்க கண்டிப்பாக இது வந்து ஸ்டேஜ் 4 and ஸ்டேஜ் 5 அந்த மாதிரி உள்ள கேசஸில் வந்து சொல்லிட்டு இருக்காரு. ரொம்ப சிக்காக இருக்கிறவங்களுக்கு ஆக்சிஜன் சப்போர்ட் ஒன் சைட் போயிட்டு இருக்கும், அலோபதி மெடிசன்ஸ் ஒரு சைட் போயிட்டு இருக்கும். அலாங் வித் தட் இதுல இருந்து வெளியே வரணும் இல்லையா, எவ்வளோ நாளைக்கு நம்ம ஆக்சிஜன் சப்போர்ட் கொடுத்துட்டே இருக்க முடியும். ஸோ அந்த ஸ்டேஜில் இருந்து வெளியே கொண்டு வரதுக்காக வி கிவ் சித்தா மெடிசன்ஸ். ஒரு ஃபைன் ஸ்டேஜில் வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த லிட்டர்ஸ் வந்து கம்மி பண்ணிகிட்டே வந்தோம். இனிஷியலாக வந்து ஒரு 10 liters கொடுத்துருந்ததை வந்து 8 liters, 6 liters, 5 litersனு கொஞ்சம் கொஞ்சமாக கிராஜுவலாக நம்ம சித்தா மெடிசன்ஸ் உள்ளே போக போக அதோட அளவு வந்து குறைச்சிக்கிட்டே வந்து ஒன்ஸ் ஃபார் ஆல் வீன் ஆஃப் பண்ணி அவங்க வந்து டிஸ்சார்ஜ் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. இதே இது ஹோம் பேஸ்டாகவும் நிறைய பண்ணோம். இவங்களுக்கு ஆக்சிஜன் சப்போர்ட் இருக்குது, அவங்க வர முடியாதுங்கிற பட்சத்தில் அவங்க கான்சன்ட்ரேட்டர் வந்து ஒரு பர்டிகுலர் பர்சனுக்கு ஒரு 3 days 4 days வந்து அவங்க ஹோம் பேஸ்டாக நம்ம பண்ணுற மாதிரி பண்ணியிருக்கோம். ஸோ அப்போது என்ன ஹாஸ்பிட்டலுக்கு டேரெக்டாக வர முடியாத பேஷண்ட்ஸுக்கு கூட வீட்டில் வச்சு நீங்கள் வந்துட்டு கைட் பண்ணியிருக்கீங்க நிறைய இல்லைங்களா? ஸோ இப்போ வந்துட்டு இன்னொரு டவுட்டும் கூட எனக்கு வர்றது, ஸோ நம்ம மேடம் கிட்ட கேட்கலான்னு நினைக்கிறேன். மேம் இப்போ வந்து நீங்கள் சொன்ன மாதிரி தான் நிறைய பேர் வந்துட்டு டேரெக்டாக ஹாஸ்பிட்டல் வந்து கூட சில பேர் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறாங்க, சில பேர் வந்துட்டு நான் வீட்டிலேயே குவாரண்டைனில் இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நீங்கள் வீடியோ கால் மூலமாக அவங்களுக்கு வந்துட்டு டிப்ஸ் எல்லாம் கொடுப்பீங்க தானே? ஸோ அந்த வகையில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஓகே, ஸோ உங்களுடைய பேஷண்ட்ஸ் யாருனாச்சும் வெளிநாட்டிலலாம் இருந்திருக்காங்களா? அப்படி இருந்து உங்களை யாருனாச்சும் கான்டாக்ட் பண்ணியிருக்காங்களா? நீங்கள் எதனாவது அவங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட்லாம் வீடியோ கால் மூலமாக பண்ணியிருக்கீங்களா? ஆமாம், அது வந்து பார்த்திங்கன்னா நிறையா நம்ம இந்தியர்கள், நம்ம உறவு ஃப்ரெண்ட்ஸ், அந்த மாதிரி அவங்களோட தொடர்புள்ள ஃப்ரெண்ட்ஸ் இவங்க வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் யூஎஸ்லேருந்து நம்மளை தொடர்பு கொண்டாங்க, ஆஸ்திரேலியா இதெல்லாமே தொடர்பு கொண்டாங்க. அவங்க வந்து அவங்களுக்கு நம்ம கொடுத்த அட்வைஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு வந்து ஒரு மைல்டு ஃபீவர், அதாவது இப்போ வீட்டிலேயே மேனேஜ் பண்ணக்கூடிய கோவிட் பாசிட்டிவ் அந்த மாதிரியான சூழ்நிலை. அங்கேயும் வந்து ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் பயங்கர ஃபுல்லாக இருந்தது. அதை விட இவங்க ஹாஸ்பிட்டல்ஸ் போக விருப்பம் இல்லாத சூழ்நிலை தான் அங்கேயும் இருந்தது. அங்கேயும் அவங்க வந்து பயந்துக்கிட்டு தான் இருந்தாங்க. ஏன்னா இந்தியன்ஸ் பொறுத்தவரை வெளியூரில் இருந்தாலும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்தாங்க. அதிக இந்தியர்கள் வந்து இழப்பு வந்து கம்மி தான், ஆனால் அதுலேயும் நிறையா பேர் இழந்திருக்காங்க. அவங்க வந்து மற்ற ஃபாரின் ஃப்ரெண்ட்ஸையும் இழந்திருக்காங்க. அந்த அவங்களுக்குள்ளே இருந்த அந்த பயமும் அந்த இது வந்து பார்த்திங்கன்னா அவங்கள இந்த அதுக்கு அங்கே வந்து சப்போர்ட் இல்லை, அதுக்கான போதிய ட்ரீட்மெண்ட் இந்த நோய்க்கு இல்லைங்கிறது அவங்க மூலமாக தெரிஞ்சுக்கிட்டோம். இது நடந்தது வந்து சம்வேர் அரௌண்ட் ஜூலை 2020 நடந்த விஷயங்கள். அப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்க நம்மளை தொடர்பு கொள்ளும்போது ஸோ வீட்டிலேருந்தே இதை எப்படி பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டால், இந்த இது சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை, சுப்பிரமணியத்துக்கு மிஞ்சிய கடவுள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, தமிழ் கடவுளுக்கு எப்படி சுப்பிரமணியன் வந்து ஹெட்டோ தமிழ் மருத்துவத்துக்கு தமிழுக்கு எல்லாம், அது மாதிரி மருத்துவத்துக்கு வந்து இருக்கிறதுலே அதிக தெய்வீக இது மருத்துவ குணம் கொண்டது சுக்குன்னு தேரன் கற்பமே சொல்லுது. அந்த தேரையர் சித்தர் வந்து சொன்ன அந்த சுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதுவே வந்து அதோட தோல், சுக்குக்கு புறநஞ்சுவாங்க, அந்த தோலை சீவி அந்த சுக்கை வந்து தட்டி முடிச்சு அதை வந்து சுவரில் கஞ்சி
தோல் போட்டு கஞ்சி குடிச்சிட்டு அந்த கஞ்சியை மாத்திரம் நீங்கள் வந்து த்ரூ அவுட் வாட்டருக்கு பதில் இந்த கஞ்சியை மாத்திரம் குடிச்சிட்டு வாங்க. அப்படி சுக்கு மட்டும் தட்டி முடிச்சு போட்டு அந்த கஞ்சியை வந்து குடிச்சிட்டு வாங்க அப்படின்னு சொன்னோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் இந்த சுக்கு முடி கஞ்சியிலேயே வந்து ஒரு ஃபேமிலி வந்து சேவ் ஆயிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி அதான் அது ஒரு மைல்டு வெரைட்டி ஆஃப் அந்த ஃபீவருக்கு வந்து அவங்க அப்படியெல்லாம் இது பண்ணியிருக்காங்க. அப்புறம் இன்னொரு இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, யூஎஸில் என்னோட உறவினர் தான், அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மாடர்னா வேக்சின் போட்டிருக்காங்க. போட்டுட்டு அவர்களுக்கு வந்து லிம்ஃப் நோட் என்லார்ஜ்மெண்ட்ஸ் வந்திருக்கு. அப்போது அது போஸ்ட் வேக்சின் வந்தனால அது வேக்சின்னால தான் அப்படிங்கிறது இருந்து, அதனால் அவங்க முறைப்படி எல்லா டெஸ்ட் எல்லாத்தையுமே எடுத்துட்டாங்க, ஸ்கேன் எல்லாம் பார்த்துட்டாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நெறிக்கட்டி வந்து அக்குள்ளேயும் இருக்குது, அதே போல் இன்வைனல் ரீஜன்லேயும் நெறிக்கட்டிகள் இருக்குது. இப்போ இந்த வயசில் ஒரு 40-42 வயசில் இந்த மாதிரி வந்தது அப்படின்னா நமக்குள்ளேயே வந்து ஒரு உறவினர் அப்படிங்கிற விஷயத்துலையும் எனக்கு வந்து ஒரு சந்தேகம், இது வந்து வேறு விதமான நோய்கள் இருக்கலாம். ஆனாலும் வேக்சின் அப்படிங்கிற ஒரு இது இருக்கிறனால அவர் போன முறை இங்கே வந்தப்போ அவருக்கு ஒரு காய்ச்சல் வந்தப்போ நிலவேம்பு கஷாயம் அறிவுறுத்தப்பட்டது. அப்போ அதை அவர் எடுத்துக்கிட்டு ஒரு 1 டேல ரிகவர் ஆகிட்டார். ஸோ வாட் ஹி டிட், அவர் வந்து நிலவேம்பு கஷாயம் எடுத்துகிட்டு போயிட்டார். அப்போ போனப்போ நான் எதேச்சியாக உங்ககிட்ட அந்த நிலவேம்பு கஷாயம் எடுத்துகிட்டு போனீங்களா, அது இன்னும் இருக்கான்னு கேட்கும்போது இருக்குது அப்படின்னாரு. அப்போ இந்த போஸ்ட் வேக்சினேஷன் இந்த லிம்ஃபடினோபதிக்கு ஒரு 3 நாட்கள் நிலவேம்பு கஷாயத்தை 2 வேளை அவங்க எடுத்ததில் அந்த இது லிம்ப் கிளாண்ட் நார்மலுக்கு வந்தது. ஸோ இந்த மாதிரி அப்போ அந்த நாங்கள் என்ன பண்ணுறோம், அதை வந்து பித்த கபம் அப்படின்னு அது எப்படி அதை அணுகிறோம் அப்படின்னு சொன்னால், லிம்ஃபடினோபதி போஸ்ட் வேக்சின் ஒரு இன்ஃபெக்ஷன் கழிஞ்சு வர்றது எல்லாமே வந்து பித்த கபம் அப்படின்னு சொல்லுவோம். பித்த கபத்துக்கு நிலவேம்பை நாங்கள் அறிவுறுத்துறோம். ஈவன் இந்த செகண்ட் வேவ்ல பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் வேவ்ல கபஜுர குடிநீர் கொடுத்து பித்தத்தை இன்க்ரீஸ் பண்ணுறோம். இப்போ செகண்ட் வேவோட வேரியண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கபத்தை தாக்கலை, பித்தம் இந்த நம்ம எல்லாருக்குள்ளேயும் இருக்கிற அந்த பித்தத்தை வந்து தாக்கிடுச்சு. அதனால தான் அந்த செகண்ட் வேவ்ல வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான உயிரிழப்பை எல்லாருமே நம்ம முக்கால்வாசி இந்த பூமியில இருக்கிறவங்க எல்லாமே பித்தம் அதிகமாக இருக்கிறவங்க. ஸோ தட்ஸ் வை நம்ம செகண்ட் வேவ்ல பாதிக்கப்பட்டோம். ஸோ இந்த பித்தத்தை வந்து சமப்படுத்தக்கூடிய பவர் வந்து நிலவேம்புக்கு. ஸோ நிலவேம்பு குடிநீர் அதிகமாக நம்ம வந்து இது பண்ணணும். இந்த உதவுங்கரங்கள் இந்த குரூப் ஆஃப் ட்ரஸ்ட் எல்லாமே கூட நம்ம நெல்லை கிராமங்களில் மிகப்பெரிய லெவலில் கிராமமாக தத்தெடுத்து இவங்க வந்து நிலவேம்பு குடிநீர் வாரி வழங்கினது, அது அந்த விஷயத்தை பார்க்கறதுக்கே உண்மையாகவே சந்தோஷமா இருந்த ஒரு பல துக்கத்துக்கு இடையில அந்த நிகழ்ச்சி நடந்தது. நம்மளை சுற்றி பல சங்கடமான நிகழ்ச்சிகள் வரும்போதும் இப்படிப்பட்ட விஷயங்களை மனசுக்கு நிறைய பேருடைய லைஃப் நம்ம சேவ் பண்ண முடிஞ்சது இல்லையா? அது ஒரு சின்ன விஷயம்னு சொல்ல முடியாது. ஒரு ப்ரிவென்ஷன் பண்ணும். 3500 பேர் ஒரு 3 நாட்கள் வந்து அந்த கஷாயத்தை குடிக்க வச்சாங்க பாருங்க. ஒவ்வொரு ஹெல்த் ஒர்க்கரும் போய் வீடை தட்டி கொடுத்து குழந்தைங்க எல்லாரையும் மக்களும் குடிச்சாங்க, மக்களையும் பாராட்டணும். இப்போ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை. இப்போ அந்த மாதிரி ஒரு சில அனுபவங்கள் வெளிநாடு பேஷண்ட்ஸ் கிட்ட இருந்தோம். ஸோ இதன் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டது என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா, வெளிநாடு வாழ் தமிழர்களும் நம்மளுடைய சித்த மருத்துவத்தை வந்துட்டு இப்போ தான் வந்துட்டு நமக்கு நிறைய வழி இருக்குது. வீடியோ கால் மூலமாக கேட்டுக்கலாம், வாட்ஸ்அப் அந்த மாதிரி. ஸோ அதன் மூலமாகவும் வந்துட்டு நம்ம மருத்துவர்கள்கிட்ட கேட்டு என்னென்ன செய்யணுங்கிறத ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்கன்னு கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே மாதிரி நம்ம ருத்ரா பாலிகிளினிக்கில் அவங்களும் சரி, டாக்டர் ராம்குமாரும் சரி, வனிதா மேடமுடைய சீட் ட்ரஸ்ட்டும் சரி, நம்ம உதவும் உள்ளங்கள் இவங்க எல்லாருமே இணைந்து கபசுர குடிநீர், நிலவேம்பு கஷாயம் இது எல்லாத்தையுமே நம்ம ஊர் மக்களுக்கு, நம்ம சுற்று வட்டார மக்களுக்கு எல்லாருக்குமே ஒரு வீட்டுக்கும் நேரடியாக கொண்டு போய் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதன் மூலமாகவே வந்துட்டு நம்ம நிறைய அந்த கொரோனா தாக்குதலேருந்து தப்பிச்சிருக்கோம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ நிறைய பேரோடைய உயிரை காப்பாற்றுறதுக்கு இந்த ஒரு முக்கியமான விஷயத்துக்காக இவங்களை வந்துட்டு பாராட்டி ஆகணும். ஸோ இவங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய பாராட்டுக்களை தெரிவிச்சுட்டு இப்போ நம்ம வந்துட்டு டாக்டர் ராம்குமார் சார்கிட்ட கேட்க போகிறோம். என்ன அப்படின்னா, சார் நம்ம ஃபர்ஸ்ட் வேவ்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய ஓல்டேஜ் மக்கள் வந்துட்டு பாதிக்கப்பட்டு இறந்துருந்தாங்க. ஸோ செகண்ட் வேவ்லேயும் வந்துட்டு வயது வித்தியாசமே இல்லாமல் மிடில் ஏஜ்லேருந்து நிறைய பேருடைய இழப்பு வந்துட்டு நம்ம பார்த்தோம். அதில் வந்து என்னென்னா, பாதிக்கப்பட்டவங்களுக்கு நீங்கள் கொடுத்த மருத்துவமும் கொரோனா பாதிக்கப்படாதவங்களுக்கு அது வராமல் இருக்கிறதுக்காக நீங்கள் என்னெல்லாம் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாமா சார்? கண்டிப்பாக. இப்போ ஃபர்ஸ்ட் வேவை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து இந்த டிசீஸ் வந்து நான் சொன்ன மாதிரி நியூ டு அவர் கண்ட்ரி அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அது என்ன செய்யுது, அதோட சிம்டம்ஸ் என்னன்னு ஈவன் அலோபதி சிஸ்டம்லையும் சரி, நம்ம சித்தா சிஸ்டம்லையும் சரி, அதை ரூல் அவுட் பண்ணி இதுதான் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கே நமக்கு டைம் வந்து இதாகிடுச்சு.
ஸோ அந்த டைமில் வந்து வி ஃபோக்கஸ்டு ஒன்லி ஆன் த கியூர் பேசிஸில் மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணியிருந்தோம். பட் இந்த செகண்ட் வேவை பொறுத்த வரைக்கும் நிறைய மியூட்டன்ட், அதுலேருந்து நிறைய வைரஸில் மியூட்டன்ட் ஆகி அது டிஃப்ரெண்ட் ரியாக்ஷன்ஸ் வந்து கொடுத்துட்டு இருந்தது, சிம்டம்ஸும் நிறைய மாறிட்டு இருந்தது. ஸோ அந்த டைமில் நமக்கு தேவையாக இருந்தது என்ன அப்படின்னா, நமக்கு வந்து ப்ரிவென்டிவ் ஆஸ்பெக்ட்லையும் தேவைப்பட்டுச்சு, கியூரேட்டிவ் ஆஸ்பெக்ட்லையும் தேவைப்பட்டுச்சு. அண்ட் அதில் ரொம்ப ஒர்சனானது வந்து போஸ்ட் கோவிட்லேயும் நிறைய பேருக்கு நமக்கு வந்து ஃபீவர் சிம்டம் இருக்காது, நம்ம வந்து ஸ்மெல் அண்ட் டேஸ்ட் வந்து ரீகைன் ஆகிருக்கும். ஆனாலும் நிறைய பேருக்கு இந்த மைனர் கிளாட்ஸ் மூலமாக நிறைய பேரை நம்ம வந்து இழந்திருக்கோம். ஸோ இந்த 3 விஷயத்தையுமே கான்சென்ட்ரேட் பண்ணி அவங்களுக்குன்னு தனித்தனி கிட்ஸ் வந்து நாங்கள் ரெடி பண்ணி ப்ரிவென்டிவ்க்குள்ளே உங்களுக்கு இது வரைக்கும் கொரோனா வரல, பட் வீட்டில் ஒருத்தருக்கு கொரோனா இருக்குது, கோவிட் பாசிட்டிவாக இருக்காங்க, மற்றவங்களுக்கு ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக அதுக்கு ஒரு செட் ஆஃப் மெடிசன்ஸ் வந்து ஃப்ரேம் பண்ணியிருந்தோம். சூப்பர். நாங்கள் ருத்ரா பாலிகிளினிக் அண்ட் சீட்ரஸ்ட் டாக்டர்ஸ் எல்லாமே வந்து அதை ஃப்ரேம் பண்ணி அதை வந்து நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அந்த சேம் டைம் வந்து கியூரேட்டிவ்ங்கிறது வந்து மைல்டு சிம்டமேட்டிக், ஏசிம்டமேட்டிக்னு சொல்லுவோம். பாசிட்டிவாக இருப்பாங்க, பட் சிம்டம்ஸ் எதுவும் அந்த அளவுக்கு பெருசாக இருக்காது. ஸோ அவங்களுக்கும் ஒரு செட் வேணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு ஏசிம்டமேட்டிக் கிட் அப்படின்னு சொல்லி ரெடி பண்ணி வச்சுருந்தோம். அண்ட் ஆஃப்டர் சீரியஸ் கேசஸ் இருக்காங்க இல்லையா, நமக்கு எஸ்பிஓ ரொம்ப ஃபாலோ ஆகுது வைக்கிறது, நம்ம சொன்ன மாதிரி வித் ஆக்சிஜன் சப்போர்ட்டில் இருக்கிறவங்க, ஈவன் அலோபதி ஹாஸ்பிட்டல்ஸில் இருக்கிறவங்க கூட தே டுக் சித்தா மெடிசன்ஸ் வித் அட்வைஸ் ஆஃப் தி டாக்டர்ஸும் இருந்தாங்க. அந்த அவங்களுக்குன்னு ஒரு செட் ஆஃப் மெடிசன்ஸ். ஸோ ப்ரிவென்டிவ் அண்ட் கோவிட் ஏசிம்டமேட்டிக் அண்ட் கோவிட் பாசிட்டிவ் கேசஸ் அப்படிங்கிற 3 கிட் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இதுலேருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் போஸ்ட் கோவிட் கிட்டுன்னு சொல்லி நமக்கு வந்து இந்த மைனர் கிளாட்ஸை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி உள்ள மூலிகைகள், அது மூலமாக உள்ள மருந்துகள் எல்லாத்தையுமே கொடுத்து நாங்கள் வந்து இந்த ஒரு பேண்டமிக் சிச்சுவேஷனை வந்து கண்ட்ரோலுக்கு கொண்டு வரதுக்கு ரொம்பவே இது பண்ணியிருக்கோம். ஸோ உண்மையிலேயே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது சார். அதாவது வந்த பேஷண்ட்டுக்கு மட்டும் இல்லாமல் அவங்கள வந்துட்டு பிரித்து அவங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோங்கிறத கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணி எல்லாம் கொடுத்துருக்கீங்க. உண்மையிலே எனக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ நம்ம மக்களுக்கு வந்துட்டு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், சித்த மருத்துவத்தில் இவ்வளோலாம் இருக்குது, இப்படியெல்லாம் நமக்கு வந்துட்டு கோவிட் டைமில் பண்ணியிருக்காங்கன்றதை இப்போ தெரிஞ்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னும் நிறைய நம்ம பேசலாம். மேம், இப்போ வந்துட்டு நம்ம சித்த மருத்துவத்தில் வந்துட்டு நிறைய கொரோனா பேஷண்ட்ஸ் வந்துட்டு நீங்கள் க்யூர் பண்ணியிருப்பீங்க இல்லைங்களா? அதில் வந்துட்டு எப்படியும் உங்களால் மறக்க முடியாத ஒரு பேஷண்ட் சொல்லியிருப்பாங்க. அது என்னென்னா ரொம்ப முடியாத கண்டிஷனில் வந்து ஸோ அவங்கள வந்துட்டு சித்த மருத்துவம் மூலமாக க்யூர் பண்ணி கண்டிப்பாக உங்களுக்கு ஞாபகத்தில் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி நீங்கள் பார்த்ததில் ரொம்ப சீரியஸான கேஸ், மறக்க முடியாத கேஸ்னால் யார்? அவங்க இப்போ ரெக்கவரி ஆகி எப்படி இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஆமாம், அந்த கேஸை பற்றி சொல்லும்போது சில விஷயங்களும் கூட சொல்ல வேண்டியிருக்கு. பொதுவாகவே நமக்கு வந்து ஒரு காய்ச்சல் வந்ததுன்னா இது கொரோனாவாக இருக்காது அப்படிங்கிற ஒரு ஆட்டிடியூடோட தான் நம்ம இருக்கோம். வெறும் காய்ச்சல் தானே, நாளைக்கு சரியாயிரும், உள்ளுக்குள்ள கொரோனாவா இருக்குமோ இருக்காதோ பயம் இருந்தாலும் நமக்கு ஒரு உள்ளுக்குள்ள இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து எவ்வளோ தூரம் மேக்ஸிமம் எக்ஸ்போஸ் ஆகி எல்லாருக்கும் பரப்புறதுக்கான அந்த குரூப் ஆஃப் பீப்புள் தான் இன்னைக்கு வந்து இத்தனை ஸ்ப்ரெட்டுக்குமே காரணம். ஆனால் அந்த முதல் சிம்டம் ஆஃப் ஃபீவரே ஒரு இனிமேல் வரக்கூடிய சில காலங்களில் வந்து இது கோவிடாக இருக்கலாம், இல்லை வேற ஏதாவது ஒரு தொத்து வியாதியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், முதல் நம்ம எல்லாருமே பண்ண வேண்டியது மாஸ்க். இப்போ இந்த இன்டர்வியூக்காக தான் மாஸ்க் போடாமல் இருக்கும், இல்லைன்னா எல்லா இடத்துலையும் நம்ம வந்து அணிய வேண்டியக்கூடிய மாஸ்க் வந்து ஒரு கட்டாய ஒரு விஷயம். அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த ஃபீவர் அப்படின்னு ஒரு சிம்டம் வந்தாலே நம்ம வீட்டிலேருந்து நம்ம தனிமைப்படுத்தி கொள்ள வேண்டும். ஏன்னா முதல் நம்ம வந்து நம்ம வீட்டு குழந்தைங்களையோ பெரியவங்களையோ இன்ஃபெக்ட் பண்ணக்கூடாது, அது நம்மளோட முதல் கடமை. அதுக்கப்புறம் முதல் டெஸ்ட்டை வந்து பார்த்துடணும். அதுக்கப்புறம் நெகட்டிவாக இருந்தாலும் அந்த ஜுரம் இல்லை அந்த சிம்டம்ஸ் இருக்கிற பீரியட், ஏன்னா சம்டைம்ஸ் ஃபால்ஸ் நெகட்டிவ் இது வரைக்கும் அதிகமாக வராட்டாலும் நம்ம வந்து அந்த ஃபீவர் எபிசோட் முடிகிற வரைக்கும் நம்மளை ஐசோலேட் பண்ணிக்க வைக்கிறது முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் அடுத்தடுத்த வேவில் எப்படி ப்ரெசென்ட் ஆகும் தெரியாத ஒரு சூழ்நிலை. இப்போ நான் இந்த பேஷண்ட்டை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறேன். அவங்க என்னோட ரெகுலர் சித்தா பேஷண்ட், எதுக்குனாலும் சித்தாக்கு வருவாங்க. சில விஷயங்களுக்கு அவங்க டயபெட்டிஸ்க்கு இதுக்கெல்லாம் மாடர்ன் டாக்டரை பார்த்தாலும் இடையில வரக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைக்கும் பெரிய பிரச்சனைக்கும் என்கிட்ட தான் வருவாங்க. அப்படி ஒரு ரெகுலர் ஃபாலோஅப்பில் இருக்கிற ஒரு பேஷண்ட் என்ன வந்து ஒரு வாரம் கழிச்சு எனக்கு ஃபீவர் அப்படின்னு சொல்கிறாங்க. எத்தனை நாளாக ஃபீவர்னா 5 நாளாக ஃபீவர்ன்றாங்க. இப்போ எங்கிட்ட வரும்போதே 5ஆவது நாள். அப்போது வேற ஏதாவது ஹிஸ்ட்ரியா, எங்கே போனீங்க? எங்கேயுமே நான் போல, வீட்டில் தான் இருந்தேன் அப்படிங்கிறாங்க. சரி, அப்போது நம்ம வந்து எடுத்தோடனே இது ஃபீவர்னு நினைக்க முடியல. ஆனால் 5 நாள் ஹிஸ்ட்ரின்னு சொல்லும்போது நீங்கள் போய் கோவிட் டெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் அவங்க அதுக்கெல்லாம் சம்மதிக்கலை. இல்லை நீங்களே ஏதாவது மருந்து கொடுங்க. அப்போ நம்ம என்ன சொல்கிறோம், 5 நாள் ஃபீவர், டயபெட்டிக் பேஷண்ட். இப்போ முதலே நம்ம வந்து டெஸ்ட் எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துட்றோம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லா சிஆர்பி, டி டைமர், எல்டிஹெச், இது உங்களுக்கு எல்லா இந்த 4 டெஸ்ட் எல்லாமே நம்ம எடுத்துடுறோம். அப்போது அவங்கள சீரம் ஃபெரிட்டின் அப்போ எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு IL-6 வரைக்கும் எல்லாமே எடுத்துடுறோம். ஏன்னா அவங்க பேஷண்ட்டோட கம்ப்ளைண்ட்டே ஃபீவர், எனக்கு மூச்சு லேசாக ஒரு மாதிரி அடைக்குது, இதுதான் கம்ப்ளைண்ட் இருக்கு அவங்களோட. ஆமாம்,
அதுக்கப்புறம் நம்ம அவங்ககிட்ட கேட்குறோம், அவங்க வந்து எனக்கு 3 நாளாக காய்ச்சல் அப்படிங்கிறாங்க. இப்போ இந்த மாதிரி ஸ்டேஜில் வேல்யூஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ் 3 டிசீஸோட வேல்யூஸ் எல்லாம் ஹை. இப்போ நான் உடனே நீங்கள் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் அவங்க வீட்டுக்கு வாசல்லையே ஒரு கோவிட் சென்டர் இருக்குது. நீங்க அட்மிட் ஆக சொல்லி சொல்றீங்க? ஆமாம். ஓகே. அவங்க நான் போக மாட்டேன், என்னை பார்க்கறதுக்கு ஆள் இல்லை, எனக்கு வீட்டில் சப்போர்ட் இல்லை, என்னை யாரும் கண்டுக்க மாட்டாங்க, அதனால என்னால் போக முடியாது. ஒரு ஹாஸ்பிட்டல்னால் அட்டெண்டர் கேட்பாங்க, எனக்கு இல்லை அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி சோஷியல் லெவலில் நிறையா பிரச்சனைகள் எல்லாருக்குமே இருக்குது. ஒரு ட்ரீட்மெண்ட்டு சௌரியம் கிடைக்குது, எடுத்துக்கிறோம், பேஷண்ட்டும் வில்லிங்னா கூட சொசைட்டி அவங்களுக்கு சாதகமாக இருக்கா அப்படிங்கிற பல விஷயங்கள் இந்த கோவிட்ல நம்ம இன்னைக்கு அஃபெக்ட் ஆகுது. அப்போ அந்த மாதிரி ஒரு பேஷண்ட் வந்து சரி நம்ம அந்த டைமில் நம்மளோட ரெகுலர் பேஷண்ட்டுங்கிறதுனால நமக்கு நம்மளோட இப்போ ஒரு நமக்கு சித்த மருத்துவர்கள்கிட்ட ஆலோசனை செஞ்சு இந்த மாதிரி எமர்ஜென்சி ஸ்டேஜில் எப்படி நம்ம வந்து தனிப்பட்டு ஒரு முடிவு எடுக்க முடியல. ஏன்னா நோய் வந்து அவ்வளோ தீவிரமாக ஓடிட்டு இருந்த மே மாதம் காலம், மே 25ஆம் தேதி வாக்கில் அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆலோசனை பண்ணி அவங்களுக்கான ஒரு ட்ரீட்மெண்ட் ப்ரோட்டோக்காலை ரெடி பண்ணி மருந்துகளை வந்து அவங்க வீட்டு வாசலில் கொண்டு போய் கொடுக்குறோம். இதான் நோட் த பாயிண்ட். அவங்க வீட்டு வாசலில் கொண்டு போய் கொடுக்குறோம். அவங்க வெளியில் வரல, நீங்கள் தான் அவங்களை ஐசோலேட் பண்ணணும், அதுதான் முக்கியம். ஏன்னா அவங்கள இன்னும் வெளியே விட்டுட்டோம் அப்படின்னா அது அவங்களுக்கும் கஷ்டம். ஆமாம், அவங்க ஸ்ப்ரெடராக இருப்பாங்க. அப்போ அந்த மாதிரி இதை 3 நாள் மருந்து எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு மூச்சடைப்பு அதிகமாகிறது. 3 நாளில் கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு சாப்பாடு செல்லலை. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்கள வந்து நீங்கள் திருப்பியும் போய் அட்மிட் ஆகுங்க அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். அப்போ அவங்க அட்மிட் ஆகும்போது அப்படின்னா அதில் சில பிரச்சனை, அவங்களோட 3 நாள் முன்னாடி அவங்க எடுத்த அந்த ரிப்போர்ட்டை பார்த்துட்டு பெரிய இந்த ப்ரைவேட் கோவிட் சென்டர்ஸ் வந்து அவங்கள அட்மிட் பண்ணலை. நீங்கள் வந்து கொரோனா டெஸ்ட் பார்க்கல, அதனால் நாங்கள் அட்மிட் பண்ண முடியாது, நீங்கள் கோவிட் டெஸ்ட் பார்த்தா தான் அட்மிட் பண்ண முடியும். அதாவது எமர்ஜென்சியில் போகிறாங்க, ஆனால் அந்த இடத்துல கோவிட் டெஸ்ட் பார்த்தா தான் ஒரு எமர்ஜென்சி பேஷண்ட்டை ஆமாம் அப்படி பண்ணுறாங்க. ஸோ அவங்க வந்து திருப்பி இன்னொரு ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. அங்கே வந்து அவங்கள பே பண்ண சொன்ன அட்வான்ஸ் வந்து ஒரு ஹியூஜ் அமௌண்ட், அப்பவும் கேரண்டி இல்லைன்னு சொல்கிறாங்க. இது வந்து தவறு இல்லை, அவங்க வந்து உண்மையை தான் சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு என்ன நியாயமோ அவங்க நார்ம்ஸ் என்னவோ அதை செஞ்சுருக்காங்க. அப்போது அது ஆனால் பேஷண்ட் அட்டெண்டர் வந்து கேரண்டி இல்லைன்னா நான் எப்படி சேர்ப்பேன் அப்படிங்கிற கேள்வி போகிறதே. அங்கேயும் பேஷண்ட்டுக்கு சப்போர்ட் இல்லை, ஆனால் பேஷண்ட்டு சஃபரிங். அங்கேயும் பேஷண்ட்டுக்கு சப்போர்ட் இல்லை. அவங்க வந்து திரும்பி இன்னொரு ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. அங்கே போய் இதே தான் கோவிட் டெஸ்ட் பார்த்தா தான் அட்மிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து எல்லா டெஸ்ட்டையும் திருப்பி பார்க்குறாங்க. பேஷண்ட் அடுத்த நாள் வந்து அந்த எல்லா டெஸ்ட்டும் எடுத்துகிட்டு வராங்க. அதில் அவங்களுக்கு கோவிட் நெகட்டிவ்னு வருது. நெகட்டிவ் தான் வந்து அது மாத்திரம் இல்லை, இந்த IL-6, D-டைமர், CRP எல்லா வேல்யூஸும் நார்மலுக்கு வருது. இதுலேருந்து தான் சித்த மருத்துவம் 3 நாளில் ஆற்றிய அற்புதத்தை நானும் அன்னைக்கே உணர்ந்தேன். சூப்பர் சூப்பர். ஏன்னா நீங்கள் அதை சொல்ல வரும்போதே கேட்குறேன், எனக்கே வந்துட்டு திக்குன்னு ஐயோ இப்படியெல்லாம் ஒருத்தவங்க வந்துட்டு கஷ்டப்பட்டுருக்காங்க. ஆனால் அந்த 3 நாளில் அவங்க சாப்பிட்ட அந்த சித்த மருத்துவமானது அவங்களுக்கு வந்துட்டு அவ்வளோ தூரம் ஒரு ரிசல்ட் வந்து கொடுத்துருக்கு இல்லைங்களா? ஸோ சூப்பர். இதை மாதிரி ராம்குமார் சார் நீங்களும் வந்துட்டு நிறைய பேஷண்ட்ஸ் வந்துட்டு பார்த்துருப்பீங்க. உங்களுடைய சர்வீஸ் டைமில், கொரோனா சர்வீஸ் டைமில் நீங்கள் மறக்க முடியாத பேஷண்ட்ஸ் அவங்களுக்கு வந்துட்டு எந்த அளவுக்கு அவங்க அஃபெக்ட் ஆகியிருந்தாங்க, அவங்களுக்கு நீங்கள் என்னெல்லாம் பண்ணீங்க, இப்போ அவங்க எப்படி இருக்காங்க? இல்லை, நிறைய பேஷண்ட்ஸ் இந்த மாதிரி பார்த்துருக்கோம். பட் என்ன அப்படின்னா இப்போ மக்களுக்கு வந்து ஒரு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வந்து இருந்ததே வந்து என்னென்னா, நம்ம வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி அலோபதி மெடிசன்ஸும் சித்தா மெடிசன்ஸும் சேர்த்து எடுக்கலாமா, இஸ் இட் ஆத்தென்டிக்கல், அந்த மாதிரி டவுட்ஸ் தான் நிறைய வந்து இருந்துகிட்டே இருக்கு. சரிங்களா? அந்த கொரோனா டைமில் 2மே சேர்த்து கொடுத்தோம், நல்ல ரிசல்ட்ஸ் வந்து அதில் வந்து பார்த்துருக்கோம். நாட் ஓன்லி இன் கொரோனா, இன் அதர் டிசீசஸ், மற்ற டிசீஸுக்குமே வந்து 2மே கம்பைண்டாக கொடுக்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி. சரிங்களா? இப்போ இதில் வந்து என்ன அப்படின்னா, இப்போ ஆல்ரெடி அவங்க வந்து ஒரு க்ரானிக்கான கேஸ் சீரியஸ் கண்டிஷன்ஸில் வந்து இருக்கும்போது இஃப் நம்ம ஒரு சித்தா டாக்டர் வந்து ஒரு மெடிசன்ஸ் ப்ரிஸ்கிரைப் பண்ணும்போது இன் கேஸ் ஆஃப் எனி எமர்ஜென்சி அவங்க வந்து அலோபதி ஹாஸ்பிட்டல் தான் நாடி வந்து போக வேண்டியது. ஸோ இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி ஒரு இன்டெகிரேட்டட் செட்டப் இல்லாத ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து தே டோன்ட் நோ. நான் என்ன மருந்து கொடுக்குறேன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும், இப்போ நான் மேடம்க்கு கூட தெரியாது. சரிங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது வந்து அவங்களுக்கு வந்து இது என்ன மருந்து கொடுத்துருக்காங்க, மெடிசன்ஸ் வந்து நம்ம கொடுத்தா அது இன்ட்ராக்ட் பண்ணுமா பண்ணாதுன்னு அலோபதி டாக்டர்ஸ்க்கும் வந்து தெரியாது. ஸோ அந்த ஒரு சுச்சுவேஷனில் வந்து அவங்க இன்னும் பேனிக் ஆக ஆரம்பிச்சாங்க.
ஸோ அதை எல்லாத்தையும் பிரேக் அவுட் பண்ணி கொண்டு வந்தது இந்த கொரோனா சுச்சுவேஷன். இது வந்து நல்லாவே இருந்தது. பட் அண்ட் இன்வெஸ்டிகேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு ஒரு சின்ன டவுட்ஸ் வந்து என்ன அப்படின்னா, சித்தாலையும் இன்வெஸ்டிகேஷன்ஸ்லாம் எடுக்கிறீங்களா, எடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரீட் பண்ணுறீங்களா அப்படிங்கிற டவுட்ஸ் வந்து நிறைய பேருக்கு வந்து இருக்குது. எல்லா சிஸ்டம் ஆஃப் மெடிசன்லையுமே வந்து நமக்கு லேப் இன்வெஸ்டிகேஷன்ஸ், பிளட் இன்வெஸ்டிகேஷன்ஸ் எல்லாமே அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் தான். அது இந்த சிஸ்டத்துக்கு தான் அப்படிங்கிறது வந்து கிடையாது. நம்ம வந்து ஒரு டிசீஸை டயக்னோஸ் பண்ணுறதுக்கோ இல்லை பேஷண்ட் என்ன கண்டிஷனில் இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த லேப் இன்வெஸ்டிகேஷன்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணியும் தான் நாங்கள் வந்து சித்தால வந்து மெடிசன்ஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம். அட் த சேம் டைம் வந்து அதோட க்யூரையும் லேப் இன்வெஸ்டிகேஷன்ஸ் மூலமாக நாங்கள் வந்து பார்த்துட்டு தான் இருக்கோம். ஸோ உங்களுடைய அந்த பேஷண்ட் மேடம் சொன்ன மாதிரி உங்களுடைய இந்த சர்வீஸ் டைமில் மறக்க முடியாத பேஷண்ட்னு யாராவது இருக்காங்க. பட் என்ன அப்படின்னா அந்த ஐசியூ செட்டப்பில் இருப்பாங்க இல்லையா, ஸோ லாஸ்ட் ஸ்டேஜில் இருப்பாங்க. டாக்டர்ஸ் வந்து நோ ஹோப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா கோவிட் டைமில் வந்து இன்னொரு ஒரு மிகப்பெரிய சேலஞ்ச் நம்ம ஃபேஸ் பண்ணது வந்து ஆக்சிஜன் சப்ளை வந்து அந்த அளவுக்கு அடிக்குவேட்டாக இல்லை. ஃபர்ஸ்ட் இனிஷியல் ஸ்டேஜஸில் வந்து இல்லை. அதுக்கப்புறம் எல்லாமே நல்லா ஃபாஸ்ட்டாக கொண்டு வந்துட்டாங்க. அது இனிஷியல் ஸ்டேஜஸில் வந்து இப்போ வந்து என்னென்னா ஒரு பேஷண்ட் வந்து ஒரு 15 liters ஆஃப் ஆக்சிஜன் வந்து ஒரு நாளைக்கு ஒரு பெர் ஹவருக்கு வந்து அவர் கன்சியூம் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா அதுக்கே அவருக்கு மட்டுமே ஆக்சிஜன்ஸ் வந்து நிறைய தேவைப்படும். ஒரு 2 liters 3 liters தேவைப்படுற ஒரு 4-5 பேஷண்ட்ஸ்க்கு வந்து அது வந்து இல்லாமல் இருக்கும். ஸோ இந்த ஒரு பேஷண்ட் கொடுக்குறது வந்து we can give for 3 patients 4 patients வரும்போது அந்த ஷார்ட்டேஜ் வந்து நிறையவே இருந்தது. அண்ட் டாக்டர்ஸ் வந்து அந்த கிரிட்டிக்கலான கேசஸ்லாம் கொஞ்சம் ஹோப் வந்து லூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்படி இருக்கும்போது என்னன்னா யூஸ்வலாக வழக்கமாக வர மாதிரி அந்த எண்ட் ஸ்டேஜில் வந்து தே கேம் ஃபார் ஆல்டர்னேட்டிவ் மெடிசன். சித்தா பண்ணலாமா, ஆயுஷ் பண்ணலாமா, எதில் போய் பார்க்கலாம், யாராவது ஒருத்தர் கியூர் பண்ண மாட்டாங்களான்னு வந்த கேஸ் வந்து ஒரு கேஸ் வந்து வந்தாங்க. பட் அவங்களுக்கு நாங்கள் அட்வைஸ் பண்ணது என்ன அப்படின்னா, ஸ்டேஜ் இஸ் வெரி சிவியர். ஸோ 2 or 3 days யூ பி இன் ஐசியூ செட்டப்லேயே இருங்க. அவங்க வந்து ஆக்சிஜன் சப்ளை கொடுக்கட்டும், அவங்க மெடிசன்ஸ் வந்து போகட்டும். அலாங் வித் தட் நீங்கள் வந்து நம்ம சித்தா மெடிசன்ஸும் எடுங்க. கொஞ்சமாக அந்த SpO2 வந்து லெவல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சு ஆக்சிஜன் லெவல்ஸ் கம்மி ஆச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் யூ கேன் கெட் டிஸ்சார்ஜ் அண்ட் கம் ஓவர் ஹோம். அதுக்கப்புறம் நம்ம நார்மல் ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து போய்க்கலாம்னு அட்வைஸ் பண்ணி விழுப்புரத்தில் உள்ள பேஷண்ட், இங்கே நாட் இன் நெல்லை, விழுப்புரம்ல உள்ள பேஷண்ட் ஓவர் ஃபோன் கால்ஸ் தான் எல்லாமே பண்ணோம். ரிப்போர்ட்ஸ் எல்லாமே வாட்ஸ்அப்பில் அனுப்பி வச்சிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து வித் சப்போர்ட் ஆஃப் அந்த ஹாஸ்பிட்டலோட டாக்டர்ஸ்லாம் டிஸ்கஸ் பண்ணி அவங்க இந்த செட்டப் ஐசியூலேயே கொடுத்தாங்க. நம்ம மெடிசன்ஸ் சித்தா மெடிசன்ஸ்லாம் ஐசியூ செட்டப்லேயே கொடுத்து அந்த பேஷண்ட்டோட ரெக்கவரி வந்து ஒரு 2 to 3 days வந்து ஆக்சுவலி மேடமே நிறைய கேசஸ் வந்து டாக்குமெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த SpO2 லெவல் வந்து 3 daysலேயே வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஒரு 89 92, 92 96 அந்த மாதிரிலாம் நிறைய கேசஸ் வந்து டாக்குமெண்ட் பண்ணியிருக்கோம். அந்த ஐசியூ செட்டப்பில் இருந்தவங்க வந்து இட் வாஸ் அரௌண்ட் 75 SpO2. ஆக்சிஜன் சப்போர்ட் போயிட்டுருக்கு, வித் சப்போர்ட் 75 அந்த மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு 2 to 3 days it became 85. 85 வந்தாலும் நோ ஹோப்னு சொன்ன கேஸு 85 வந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஆக்சிஜன் லெவல்ஸ் வந்து ஒன்ஸ் அவங்க வந்து 95 92 ரீச் ஆனதுக்கப்புறம் இந்த ஆக்சிஜன் டிமாண்ட்னால அவங்களுக்கு கொஞ்சமாக ஆக்சிஜன்ஸ் வந்து கொஞ்சமாக கம்மி பண்ண ஆரம்பிச்சாங்க. கம்மி பண்ணதுக்கப்புறம் ஷி வாஸ் டிஸ்சார்ஜ் இன் அ வெல் குட் கண்டிஷன். அண்ட் இப்போ வந்து ஹோமில் தான் இருக்காங்க. வீட்டுக்கு வந்தாச்சு, டிஸ்சார்ஜ் ஆகி அவங்க இன்னும் நல்லாவே தான் இருக்காங்க. ஓகே சார், சூப்பர். ஸோ என்னென்னா ஐசியூவில் இருந்தும் கூட முடியாதுன்னு சொன்ன பேஷண்ட்டை கூட நம்ம வந்துட்டு ரெக்கவர் பண்ணி கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக இன்டெகிரேட்டடாக பண்ணும்போது அது ஒரு பிக்கஸ்ட் ஸ்ட்ரென்த். இன் ஃபியூச்சர் வந்து எல்லாமே இன்டெகிரேட்டடாக தான் இருக்கும். அதாவது சிம்பிளாக சொல்லப்போனால் இந்த கோவிட் அந்த டிசீசஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா சித்தா மெடிசன் அண்ட் ஆக்சிஜன் இருந்தாலே போதும், we can prevent deaths. இதை வந்து ஐ வாண்ட் டு டாக்குமெண்ட் திஸ். பண்ணியிருக்கீங்க. ஓகே சார், இந்த இடத்துல பதிவு செய்ய விரும்புகிறேன். ஓகே. ஸோ சொன்ன மாதிரி சித்த மருத்துவமும் நம்ம கோவிட்டுக்கு வந்துட்டு எந்த அளவுக்கு சப்போர்ட்டிவாக இருக்குன்றத திரும்ப நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கும் போது இவ்வளோலாம் இருக்கா, இவ்வளோலாம் பண்ணியிருக்கோமா, இவ்வளோலாம் நமக்கு மக்களுக்கு வந்துட்டு சர்வீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஓகே, சொன்ன மாதிரி சித்த மருத்துவ முறைகளில் வந்துட்டு நிறைய நோய்களை வந்துட்டு குணப்படுத்துறதுக்கான மருந்துகள் வந்துட்டு நம்ம மருத்துவத்தில் இருக்குது இல்லைங்களா மேடம்? இப்போ வந்துட்டு ஒரு தடுப்பு மருத்துவம்னா இப்போ கொரோனா வந்துட்டு வராமல் தடுக்கணும், அதுக்காக என்னெல்லாம் வந்துட்டு நீங்கள் பண்ண சொல்லுங்கள், என்ன மருந்துகள் வந்துட்டு சித்த மருத்துவத்தில் எடுத்துக்கலாம், பண்ணினா கொரோனா வராமல் நம்மளை காத்துக்கலாம் அப்படின்னு என்ன சொல்லுவீங்க? இப்போ கொரோனா தொற்று வியாதி, அதனால இதுக்கு வந்து நம்ம சமூக இடைவெளி, அதுக்கப்புறம் முகக்கவசம் அணிதல், அதுக்கப்புறம் இதுக்கான தடுப்பு முறைகளை வந்து கவர்மெண்ட் என்ன சொல்லுதோ அதை வந்து ஃபாலோ பண்ணுறது, இது வந்து மிக முக்கியமான விஷயங்கள். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இனிமேல் வரக்கூடிய நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து கூட்டிக்கணும். அதை வந்து உணவு முறையாக நம்ம வந்து நிறையா செய்யலாம். ஏன்னா சமீப காலமாக வந்து ஸ்விக்கி தான் அம்மாவாக போச்சு. இப்போ அந்த மாதிரியான காலகட்டத்தில் நம்ம வந்து ஒரு அம்மா வந்து வீட்டில் வந்து அந்த காலத்தில் இந்த பாட்டி வைத்தியம்னு சொல்லுவாங்க. பாட்டி வைத்தியம் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு வீட்டோட ஹெட் வந்து ஒரு பாட்டியாக இருப்பாள். ஆனால் இன்னைக்கு இருக்கிற சின்ன குடும்பங்களில் அம்மா தான் ஹெட்டு, அம்மா இல்லை ஸ்விக்கி தான் ஹெட்டாக இருக்குது. ஸோ
ஸோ அந்த மாதிரி சூழ்நிலையில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட வீட்டு அடுப்பங்கரையிலேயே நம்மளோட அஞ்சரை பெட்டிங்கிற ஒரு நோய் எதிர்ப்பு பொக்கிஷம் இருக்குது. ஸோ அதை வந்து பயன்படுத்தி நம்ம நோயிலேருந்து இந்த மாதிரி தொற்று நோய் இல்லை தொற்றா நோய் கூட்டங்கள்லேருந்து நம்மளை தற்காத்து கொள்கிற வழிமுறைகளை சித்த மருத்துவர்களை நாடி நீங்கள் போய் தெரிஞ்சுக்கணும்னு நான் வந்து இது பண்ணுறேன். ஏன்னா இது வந்து ஒரு இண்டிவிஜுவல் மெடிசன். பொதுவாக எல்லாரும் இதை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்ல முடியாது இதில். அதனால் இண்டிவிஜுவலாக அவங்களுக்குன்னு எந்தெந்த மருந்துகள் இந்த அஞ்சரைப்பட்டியில் என்னென்ன சாமானம் யாருக்கு அதிகம் எடுக்கணும் யாருக்கு குறைவாக எடுக்கணுங்கிற ஒரு வித்தியாசம் இருக்கும். பெரும்பாலும் ஒரு குடும்பம் பார்த்திங்கன்னா அது அவங்களோட ஜெனட்டிக்காக ஒரு விஷயமா இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு விதமான உணவை பரிந்துரை பண்ணணும், இன்னொரு குடும்பங்களுக்கு வேறு மாதிரி. ஸோ தனிப்பட்ட நீங்கள் வந்து சித்த மருத்துவர்களை அணுகி இந்த விஷயங்களை அவங்க மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கிறது சிறப்பான ஒரு விஷயம். ஓகே ஓகே அதுக்கப்புறம் பொதுவாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு சின்ன வீட்டு தோட்டங்களில் இந்த சீந்தில், ஆடாதொடை, துளசி, கற்பூரவள்ளி அந்த மாதிரியான சின்ன சின்ன மூலிகைகளை வந்து நம்ம ஒரு கட்டாயம் வளர்க்க வேண்டும். அதெல்லாம் வந்து ரொம்ப இந்த மழைக்கால இப்போ அக்டோபரில் நமக்கு மழை வரும்போது ஜஸ்ட்டு அந்த கணு வர இடத்துல ஒடிச்சு நட்டா கூட போகிறோம், எல்லாமே தழுத்துரும். இப்போ அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2-3 மாதத்துல நல்லா நமக்கு ஒரு ரிச் மெடிசனாகவே கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு அதை வச்சு இந்த சீந்திலை யூஸ் பண்ணி சீந்தில் சுக்கு கஞ்சி, அது வந்து பார்த்திங்கன்னா இந்த செகண்ட் வேவ்லேயே வந்து நிறைய பேரை வந்து, அதாவது அவங்களால ஒரு வந்து மனநலம் பாதிக்கப்பட்ட குழந்தைன்னு சொல்லக்கூடாது, 38 வயசு ஆயாச்சு, ஆனாலும் வந்து அந்த குழந்தையோட தாய் இந்த கோவிட்ல இறந்து விட்டார்கள். ஸோ அந்த குடும்பம் வந்து அவருக்கு எப்படி ஃபீட் பண்ணுறதுன்னு தெரியல. தந்தை இருக்காரு, ஒரு அத்தை இருக்காங்க. ஸோ அவங்க எங்ககிட்ட வரும்போது அவங்களுக்கு நாங்கள் வந்து இந்த பஞ்சமுட்டி கஞ்சி அப்படிங்கிற ஒரு கஞ்சியும் இந்த சீந்தல் சுக்கு கஞ்சியும் பரிந்துரைக்கிறோம். அது 2 மாத்திரம் எப்படியோ குடிச்சிட்டார். அது குடிச்சிட்டு அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி டைமர் வேல்யூஸ் எல்லாம் நார்மலுக்கு வந்தது. அது வந்து இன்னைக்கு அது வந்து அவ்வளோ ஒரு சிறப்பான, அதாவது உணவே மருந்தாக செயல்பட்ட ஒரு சிச்சுவேஷன். அது மாதிரி இது வந்து நீங்கள் ப்ரிவென்டிவ் பண்ணிக்கலாம். அது உங்களுக்கு அப்புறம் இந்த மாதிரி மூலிகைகளை வந்து முக்கியமாக நீங்கள் வீட்டில் வளர்த்து வச்சுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே, சூப்பர். ஸோ இதை நீங்கள் சொல்லும்போது நான் சந்தோஷப்பட்ட விஷயம் என்னென்னா, நான் வந்துட்டு எங்கள் வீட்டில் ஓமவல்லி இலை, தூதுவளை, சோற்று கற்றாழை இதெல்லாம் வந்துட்டு நான் வளர்த்துட்ருக்கேன். வாழ்த்துக்கள். தேங்க்யூ. இதை கேட்கும்போது நம்ம எவ்வளோ ஒரு நல்ல விஷயம் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லிட்டு எனக்கே தெரியுது. நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ஜலதோஷம் அதெல்லாம் வரும்போது தூதுவளை, ஆடாதொடை இலை கூட வளர்த்துட்ருக்கேன். அதெல்லாம் எடுத்து நாங்கள் யூஸ் பண்ணிப்போம். ஸோ நீங்களும் வந்துட்டு உங்கள் வீட்டில் வளர்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் வந்துட்டு நம்ம இதெல்லாம் வந்துட்டு கண்டிப்பான முறையில் வீட்டில் இருக்கக்கூடிய மூலிகை செடிகள் இல்லைங்களா மேடம்? அதாவது எந்த ஒரு மூலிகையுமே ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுன்னா அதோட பொட்டன்சி ஜாஸ்தி. அதை மருந்தாக நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். ஆனாலும் அதோட ஆல்கலாய்ட் ஸ்ட்ரென்த் வந்து அந்த டெண்டர் லீவ்ஸில் வந்து ரிச்சாக இருக்கும். மருந்தாக செயல்படும் திறன் வந்து அந்த அதிகமாக இருக்குது. அதனால அதை ஜஸ்ட் போட்டு அந்த டீ மாதிரி குடிச்சிங்கனாலே உங்களுக்கு அதுக்கு தேவையான ரிசல்ட் இன்னும் நல்லா இருக்கும்ன்றிருக்காங்க. ஓகே, இன்னமும் கூட வந்துட்டு என்னென்ன மேடம், இப்போ ஆஃப்டர் கொரோனா வந்துட்டு ஒருத்தருக்கு பாதிக்கப்பட்டதுக்கப்புறம் நம்ம உணவே மருந்து நம்ம சொல்கிறோமே, ஸோ அவங்க வந்துட்டு என்ன மாதிரியான உணவுகள் வந்துட்டு எடுத்துக்கலாம்? இப்போ இந்த ப்ரிவென்டிவ் கஞ்சியே எடுத்துக்கலாம். அதில் வந்து இந்த நெற்பொரி கஞ்சின்னு இருக்குது. அதாவது கார்த்திகை மாதத்தில் நெல் பொரின்னு இன்னைக்கு நமக்கு கிடைக்கிறது வந்து இது அரிசி பொரி கிடைக்குது. இந்த நெல் பொரி உண்டு. நெல்லை வந்து அது வந்து நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். ஹோமம் வளர்க்குறதுக்கு பயன்படக்கூடிய அந்த பொரியை போடுவாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா விழா காலங்களில் அப்புறம் இந்த திருமணங்கள்ல எல்லாம் அந்த பொரியை பார்க்கலாம். அதை வந்து நாட்டு மருந்து கடையில் வாங்கி ஒரு 100 கிராம் பொரி ஒரு 1 லிட்டர் தண்ணியில் போட்டு நல்லா அவிச்சு அந்த தண்ணியை மாத்திரமே அந்த நோயிற்றவர்களுக்கு கொடுத்துட்டு வந்தால் போதும். அது வந்து பித்தத்தை நல்லா பேலன்ஸ் பண்ணி நல்ல ஃபீவரை வந்து நல்லா ரெட்யூஸ் பண்ணி நல்ல ஒரு பெஸ்ட்டு ORS, அதாவது டீஹைட்ரேஷன்னால ஏற்படக்கூடிய மரணங்களை தவிர்க்கக்கூடியது இந்த நெற்பொரி கஞ்சி. வா, உண்மையிலே கேள்விப்படாத ஒரு விஷயம். ஆனால் இப்போ வந்துட்டு அந்த கஞ்சி இது போக வேறு நம்ம வீட்லேயே வந்துட்டு நம்மளே ரெடி பண்ணி சாப்பிட்ற மாதிரி என்னென்ன ஃபுட்டெல்லாம் எடுத்துக்கலாம் சித்த மருத்துவ முறை? அதாவது நிலக்கடலை, ஜிங்க், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜிங்க் வந்து கொரோனா வைரஸ் ஆராய்ச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா கொரோனா வைரஸை டைரெக்டாக ஜிங்க் வந்து அதோட வளர்ச்சியை அதாவது என்ன சொல்கிறது அந்த அதிகம் இது டெவலப் ஒரு வளர்ச்சியை தடுக்குது. ஆமாம், அதாவது பெருகும் தன்மையை வந்து மியூட்டேஷனை வந்து ரெப்ளிகேஷன் ஆஃப் த வைரஸை வந்து தடுக்கக்கூடியது வந்து இந்த ஜிங்க் அப்படின்னு சொல்கிறத சித்த மருத்துவத்தில் கூட நாகச்சுண்ணம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிங்கை வந்து மருந்தாக பயன்படுத்துகிறோம் கொரோனா வைரஸ்க்கு.
இந்த நாகம் வந்து அதிகமாக நமக்கு கிடைக்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா நிலக்கடலை, நட்ஸ்லலாம் நிறையா கிடைக்குது. ஸோ எள்ளு, நிலக்கடலை. ஸோ நம்ம குழந்தைங்களுக்கு வந்து நிலக்கடலை உருண்டை, எள்ளு உருண்டை இதெல்லாமே செஞ்சு கொடுக்கலாம். ஓகே. சொன்ன மாதிரி இப்போ வந்துட்டு இதெல்லாம் நம்ம வீட்டில் ரொம்பவே ஈஸியாக பண்ணக்கூடிய விஷயங்கள் தானே. நம்ம எதுக்கு வெளியிலேருந்து வாங்கி கொடுக்கணும், நீங்களே வந்துட்டு ரெடி பண்ணி கொடுக்கலாம். இன்னும் வந்துட்டு குழந்தைங்களுக்கு நல்லது இல்லைங்களா. நம்ம அதில் வந்துட்டு என்ன பனை வெல்லம் சேர்த்துக்கணும் இல்லைங்களா. வெல்லம், நாட்டு சக்கரை அப்படி வந்துட்டு சேர்த்து நீங்கள் பண்ணி கொடுக்கலாம். இதில் வந்துட்டு என்னென்னா ரொம்பவே சின்ன சின்ன விஷயம் மூலமாக நம்ம குடும்பத்தை இவ்வளோ ஈஸியாக பாதுகாக்க முடியும்னா ஏன் நீங்கள் இதுக்காக ஒரு சின்ன ரிஸ்க் கூட எடுக்கக்கூடாது. ஸோ குடும்ப தலைவியான உங்களுக்கு வந்துட்டு இந்த ஒரு சின்ன விஷயம் மூலமாக மிகப்பெரிய ரிலாக்ஸேஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக பண்ணுங்கள். இப்போ வந்துட்டு ராம்குமார் சார்கிட்ட கேட்டே ஆகணும் என்னென்ன. இப்போ வந்துட்டு மேடம் சொல்லியிருந்தாங்க குழந்தைங்களுக்கு வந்துட்டு என்னென்ன மாதிரியான உணவு முறைகள் வந்துட்டு நம்ம கொடுக்கலான்னு. இப்போ தான் ஒரு கொஸ்டின் வந்துட்டு எனக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு. இப்போ வந்துட்டு தேர்ட் வேவ் வந்துட்டு மேபி சில்ட்ரன்ஸை தான் நிறைய அட்டாக் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதனால அந்த குழந்தைங்களை வந்துட்டு பாதுகாக்கிறதுக்கு என்னென்ன தடுப்பு முறைகள், என்னென்ன மருத்துவ முறைகள்லாம் நீங்கள் ரெடி பண்ணியிருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஓகே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த தேர்ட் வேவ் வந்து சில்ட்ரன்ஸை தான் பாதிக்கும் அப்படிங்கிற ஒரு இது வந்து நிறைய ஒரு கான்ட்ரவர்ஷிஸ் வந்து இருந்துகிட்டே இருக்காது. எப்படி அப்படின்னா பேஷண்ட்ஸ்லேருந்து நிறைய பேர் வந்து கொஷின்ஸ் கேட்குறாங்க. இது என்ன ஜஸ்ட் லைக் சாஃப்ட்வேர், இது ஃபஸ்ட்டு கொரோனா வில் அட்டாக் ஒன்லி அபோவ் 60 years, செகண்ட் கொரோனா வந்து 30 to 60 அட்டாக் பண்ணோம், தேர்ட் கொரோனா வந்து சில்ட்ரனை தான் அட்டாக் பண்ணோம், இது என்ன சாஃப்ட்வேராக கரெக்டாக அவங்கள மட்டும் போய் அட்டாக் பண்ணுறது. ஆமாம், இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து நிறைய இருக்குது. பட் இட்ஸ் நாட் லைக் தட். என்ன அப்படின்னா நம்ம சித்தா கான்செப்ட் படி பார்த்தீங்கன்னா முறை சுரம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த முறை சுரங்கிறது வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு ஒரு 7 days இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு கேப் விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு 7 days கழிச்சு வரும். இது ஒன் சார்ட் ஆஃப். அதேமாரி ஒரு 21 days அந்த மாதிரி ஒரு ஃபீவர் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 3 months இருக்காது, மறுபடியும் ஒரு 21 days அந்த மாதிரி வரும். அதாவது அந்தந்த சீசனுக்கோ இல்லை அந்தந்த என்வரான்மெண்ட் சேஞ்சஸ்க்கு ஏற்ற மாதிரி வந்து வரக்கூடியது வந்து முறை சுரம் அப்படின்னு சொல்லி ரொம்ப சிம்பிளிஃபைடாக வந்து அப்போவே வந்து வகுத்து வச்சிருக்காங்க. ஸோ இந்த கொரோனாவும் அது ஒரு வகையான முறை சுரம் தான். ஆனால் நிறைய பேருக்கு வந்து நம்ம ஹிஸ்ட்ரியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த வருஷம் டைஃபாய்டு வந்தவங்களுக்கு நெக்ஸ்ட் இயர் இதே மந்தில் தே வில் பி கெட்டிங் டைஃபாய்டு. ஸோ டைஃபாய்டும் சித்தா கான்செப்ட் படி இட்ஸ் முறை சுரம் அப்படின்னு தான் சொல்லுவோம். அந்த பீரியாடிக்கலாக வரக்கூடியது, அந்த சீசனுக்கு வரக்கூடியது, இல்லை இத்தனை நாட்களில் மறுபடியும் ரிட்டர்ன் ஆகக்கூடியது, இந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ கொரோனாவை நாங்கள் அந்த மாதிரி தான் இது பண்ணியிருக்கோம், வகுத்து இப்போ முறை சுரங்கிற வரும்போது முதல்ல லாஸ்ட் இயர் நமக்கு வந்தது மார்ச் 2020. அந்த இதில் கொஞ்சம் நவம்பர்லேருந்து நம்ம சைனாலேருந்து வந்தாலும் நமக்கு பீக் எடுத்துகிட்டு வந்து மார்ச் to மே அந்த மாதிரி இருந்தது. இப்போ செகண்ட் வேவும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் 2021 நமக்கு அதே மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ ஹோப் ப்ராபப்ளி வி ஆர் எக்ஸ்பெக்டிங் த சேம் இன் தி தேர்ட் வேவ் ஆல்சோ. ஸோ அப்போ வந்து இது வந்து எப்படி பெரியவங்க மிடில் ஏஜ் அந்த இதுன்னு பற்றி கேட்டிங்க அப்படின்னா முதல்ல வந்து என்னென்னா அதோட அட்டாக்கிங் வந்து எல்லாமே வந்து கபம் பேஸ்டாகவே இருந்தது. அதோட முதல்ல வந்து ஃபீவர், கோல்ட் அண்ட் காஃப், செஸ்ட் கன்ஜஷன்ஸ் அந்த மாதிரி இருந்தது. அவங்க 60 yearsக்கு மேலே உள்ளவங்களுக்கு இந்த ஆர்கன்ஸ் எல்லாமே கொஞ்சம் வீக்காக இருக்கும். ஸோ அது வந்து ஈஸியாக அவங்கள வந்து அட்டாக் பண்ணி அவங்களுக்கு பண்ண இருந்துச்சு. ஸோ அந்த டைமில் வந்து மிடில் ஏஜுக்கு வரல, இல்லை குழந்தைங்களுக்கு வரலங்கிறது கிடையாது, ப்ராபபிலிட்டி வந்து அவங்களுக்கு அதிகம், பர்சன்டேஜ் வந்து அவங்களுக்கு அதிகமாக இருந்துச்சு. அதை வந்து நம்ம மீட் அவுட் பண்ணியாச்சு. அண்ட் செகண்ட் வேவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து பித்தா டிசார்டர் சம்மந்தப்பட்டது. பித்தா வந்து என்ன அப்படின்னா அந்த மிடில் ஏஜ் தான் 30 to 60 தான் வந்து பித்தா டிசார்டர் வந்து வீக்காக இருக்கக்கூடிய இல்லை ஹைப்பராக இருக்கக்கூடிய வாய்ப்பு அந்த பீரியடில். ஸோ வந்து அந்த சீசன் வந்து என்னாச்சுன்னா செகண்ட் வேவ் வரும்போது இந்த மிடில் ஏஜில் உள்ளவங்களை வந்து அதிகமாக பாதிச்சது. அதுக்கான ரெமடியும் கொடுத்தோம், அதுக்கான கொஞ்சம் ஆல்ட்ரேஷன்ஸ் ஆஃப் மெடிசன்ஸும் செஞ்சு இது பண்ணோம். அதே மாதிரி இப்போ தேர்ட் வேவ் வந்து வரக்கூடியது வந்து ஜாயிண்ட் பெயின், அந்த மாதிரி டயர்ட்னஸ், அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வரதுக்கான வாய்ப்பு வந்து நிறைய இருக்குங்கிறது நாங்கள் இந்த முறைசுரம் அடிப்படையில் நாங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ அதுக்கான ப்ரிவென்ஷன்ஸ் எல்லாமே வந்து ப்ரிவென்டிவ் கிட்டாகவும் நாங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டு இருக்கோம். மேடம் சொன்ன மாதிரி வந்து இம்யூனிட்டி வந்து பூஸ்ட் பண்ணுறதுக்கான மெடிசன்ஸ் இருக்குது. நம்ம முன்னாடிலாம் வந்து ஒரு 6 மாத குழந்தையிலேருந்து ஒரு 5 வயசு வரைக்கும் நமக்கு வந்து நம்ம மாவட்டங்களில் வந்து உரை மருந்துன்னு ஒரு மருந்து வந்து கொடுப்பாங்க. அந்த பாலாடையில் வந்து உரசி வந்து கொடுப்பாங்க, பாட்டிங்கள்லாம் கொடுப்பாங்க. அது வந்து இட்ஸ் பெஸ்ட் மெடிசன் ஃபார் இம்யூன் பூஸ்டர். அந்த இம்யூன் பூஸ்டராகவும் ஒர்க் பண்ணும், இம்யூன் மாடுலேட்டராகவும் இருக்கும். அதில் உள்ள இன்க்ரீடியன்ஸ்லாம் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா குழந்தைங்களுக்கு வந்து நல்ல பசியை வந்து தூண்டும். சின்ன வந்து அந்த குளிப்பாட்டுறது மூலமாக, காதுக்குள்ளே தண்ணி போடுறது மூலமாக வரக்கூடிய சளி தொந்தரவுகளும் சயம் சொல்லுவோம், அதை எல்லாமே அது வந்து நியூட்ரலைஸ் பண்ணும், நார்மலைஸ் பண்ணும். சரிங்களா? அது போக வந்து மாந்தன்னு சொல்லுவோம் இல்லையா, டைஜஷன் ப்ராப்ளம் வந்து இருக்கும். ஏன்னா புதுசாக அந்த டைஜஸ்டிவ் ட்ராக் வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு வந்து இந்த இன்டைஜஷன் ப்ராப்ளம்லாம் வரும். ஸோ அதுக்கு எல்லாமே இது ஹெல்ப் பண்ணுறதுனால அந்த காலத்திலேயே இது வந்து ப்ரிவென்டிவாகவும் எல்லா ஆஸ்பெக்ட்லையும் இந்த உரை மருந்துன்னு சொல்லி வச்சுருக்காங்க. அது இந்த டைமில் நமக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும். அந்த உரை மருந்துகளும் வந்து ஒரு 6 மாதத்துலேருந்து 5 வயசு வரைக்குமே நம்ம அந்த டோசேஜ் படி டாக்டர் சொல்கிற அட்வைஸ் படி கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் இது ஒரு இம்யூன் பூஸ்டர் மாதிரி இருக்கும். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் த நெல்லிக்காய் லேகியம் அப்படிங்கிறதும் ஒரு இம்யூனிட்டிக்காக நாங்கள் வந்து ஃப்ரேம் பண்ணி வச்சுருக்கிறோம். அண்ட் பஞ்சமுட்டி கஞ்சி, அது வந்து ப்ரோட்டீன் வந்து நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இப்போ வந்து மெயினாக அவங்களுக்கு வந்து சில்ட்ரன்ஸ்க்கு வந்து நமக்கு ஜாயிண்ட் பெயின்ஸ், மசில் பெயின் தான் வரும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுனால பஞ்சமுட்டி கஞ்சியோட ரோல் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்கும். ஸோ அது வந்து எல்லாருமே வீட்டில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அது வந்து பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னா அது வந்து நல்ல ஒரு
இப்போவே ரொம்ப நம்ம சிவியராக போகாமல் தடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதில் நிறையவே இருக்குது. ஏன்னா நம்ம போன் அண்ட் ஜாயிண்ட் அண்ட் மசில்ஸை வந்து கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் பண்ணுற மாதிரி அவங்களுக்கு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்களோட சஃபரிங் வந்து நம்ம கம்மி பண்ணலாம். ஓகே, சூப்பர். ஸோ இது இப்போவே நீங்கள் அந்த ப்ரிவென்டிவ் கிட் வந்து ரெடி பண்ணிட்டீங்கன்னு கேட்கும்போது உண்மையில் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஸோ நம்ம வந்து தேர்ட் வேவ் ரொம்ப தைரியமாகவே ஃபேஸ் பண்ணலாம் அப்படின்னு எனக்கே தோணிட்டு பார்க்குற வியூஸ்க்கு தோணிடுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நான் அதில் ஒரு சின்ன விஷயம் சொல்லணும். இப்போ தேர்ட் வேவ் வந்து இப்போ மைல்டாக இருக்குமா, சிவியராக இருக்குமா, சீரியஸாக இருக்குமா, அதெல்லாம் நம்ம வந்து இப்போ யோசிக்க வேண்டாம். வாட் எவர் இட் இஸ், அதோட ப்ரிவென்ஷன் வந்து கண்டிப்பாக எடுக்கணும். ஒரு மைல்டு சிம்டம் வந்தாலுமே இதர் சித்தோ டாக்டர்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை அலோபதி டாக்டர்ஸாக இருந்தாலும் சரி, பக்கத்தில் உள்ள டாக்டர்ஸ்ட்டை போய் காமிச்சு அவங்களோட கைடன்ஸ் வந்து வாங்கிக்கணும். எதுக்காக அப்படின்னா நம்மளே வீட்டில் வந்து ஒரு மெடிசன்ஸ் இல்லை லைட்டாக காய்ச்சல் தானே இருக்குது, லைட்டாக வந்து மோஷன் லூஸ் டூல்ஸ் தானே இருக்குது, நம்மளே வீட்டில் வந்து ட்ரீட் பண்ணிக்கலாங்கிறத பண்ணாமல் எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் ஹாஸ்பிட்டலில் வந்து டாக்டரோட கன்சல்டேஷன் வந்து வாங்குறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ இந்த தேர்ட் வேவ் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். ஓகே, ஸோ நம்ம வந்து நாமளாவே முடிவு பண்ணிக்க கூடாது இதுதான் இருக்கும், நமக்கு கோவிடாக இருக்காதுன்னு நம்மளும் நினச்சிக்க கூடாது இல்லைங்களா? ஏன்னா குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து நமக்கு என்ன செய்யுது ஏது செய்யுதுன்னு நம்மளால வந்து சொல்ல முடியாது. அப்போ நம்ம ஜஸ்ட் ஹீட் தான் இருக்குது, ஜஸ்ட் கோல்டு தான் இருக்குது, இது 2 நாள் சரியாயிடும் நம்மளாம் அசம் பண்ணிக்கிட்டு அவங்களோட டிசீஸை வந்து இன்னும் சிவியர் ஆக்கிடக்கூடாது அப்படிங்கிறது கண்டிப்பாக. ஸோ இது வந்துட்டு மக்களாகிய நீங்கள் வந்துட்டு பார்த்துட்டு கண்டிப்பாக உங்கள்கிட்ட குட்டீஸ்க்கு வந்துட்டு எந்த சிம்டமாக இருந்தாலும் நீங்கள் உடனே வந்துட்டு உங்கள் டாக்டரை போய் பார்க்குறது பெட்டர்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி சார் இப்போது உங்களுடைய கிளினிக் வந்துட்டு நேரடியாக வர முடியாது. ஸோ ஆனால் உங்களை வந்துட்டு உங்கள்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி வெளியூரில் இருந்தால் உங்களை காண்டாக்ட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் சிகிச்சையெல்லாம் கொடுத்துருக்கீங்களா? ஃபோன் மூலமாகவோ வாட்ஸ்அப் மூலமாகவோ? கண்டிப்பாக கொடுத்துருக்கோம். அந்த கிட் வந்து ரெடி பண்ணியிருக்கோம் சொன்னாங்க இல்லையா, அந்த ப்ரிவென்டிவ் கிட்டு, அந்த கோவிட் கிட்ஸ் எல்லாமே வந்து அவங்களோட ரிப்போர்ட்ஸ் பேஸ் பண்ணி எவ்வளோ நாள் எடுக்கணும், 7 days எடுக்கணும், 15 days எடுக்கணும், இல்லை 21 days எடுக்கணுங்கிற மாதிரி ஃப்ரீ பண்ணி நம்ம கொடுத்துட்டு தான் இருக்கோம். அண்ட் சென்னையில் உள்ள வைஷ்ணவி சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டுங்கிறவங்க எங்களோட டைப் வச்சுருக்காங்க. சி ட்ரஸ்ட் அண்ட் ருத்ரா பாலிகிளினிக்கோட டைப் வச்சு அவங்க வந்து ஃப்ரீ கிட்ஸே வந்து சப்ளை பண்ணுறாங்க. சூப்பர் சூப்பர். ஓகே, அந்த மூலமாகவும் நம்ம எல்லாருக்குமே வந்து கொரியர் மூலமாக நம்ம வந்து மெடிசன்ஸ் வந்து அனுப்பிட்டு தான் இருக்கோம். சூப்பர் சார். ஸோ அதனால் எங்களுக்கும் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி யாருமே எதிர்பார்க்கணும். கண்டிப்பாக எங்கே இருந்தாலும் நீங்கள் வந்து சர்வீஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கீங்க இல்லைங்களா? ஓகே, ஸோ இந்த நிகழ்ச்சி வந்துட்டு கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இவ்வளோ நேரம் வந்துட்டு சித்தா மருத்துவோட இன்னொரு பக்கத்தை வந்துட்டு நிறைய பேர் டீட்டெயிலாக கேட்டு தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ இப்போ நம்ம நிகழ்ச்சியோட இறுதி கட்டத்துக்கு வந்துட்டதுனால இன்னும் கொரோனா பற்றியும் நீங்கள் எப்படியெல்லாம் அவேர்னஸாக இருக்கணுங்கிறத பற்றி நம்ம டாக்டர்ஸ் 2 பேரும் சொல்ல போகிறாங்க. மேடம் நீங்கள் சொல்லிங்க, மக்களுக்கு வந்துட்டு கொரோனா சம்மந்தமாக எப்படியெல்லாம் விழிப்புணர்வோடு இருக்கணும்? அதாவது நம்ம முக்கியமாக இந்த சமூக இடைவெளியை வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணும். ஒரு கல்யாணம், சின்ன சின்ன ஃபங்க்ஷன்ஸ் வந்து எவ்வளோ எளிமையாக பண்ண முடியுமோ அந்த மாதிரி பண்ணணும். தவிர்க்க முடியாமல் பண்ணியே ஆக வேண்டியங்கிற இதை வந்து ரொம்ப ஒரு குடும்ப ஃபங்க்ஷனாக வச்சுக்கணும். குடும்பம் அப்படின்னு சொல்லியே ஒரு 50 பேரை வீட்டுக்குள்ளே சேர்க்கக்கூடாது, முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா இன்றைக்கி கூட எங்கள் தெருவில் வந்து ஒரு 2 பாசிட்டிவ் வந்திருக்கு. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்த ஹிஸ்ட்ரி இருக்குது அவங்கக்கிட்ட. ஸோ இந்த மாதிரி அங்கே ஒரு 4 நாள் முன்னாடி ஒரு டிஸ்டன்ட் ரிலேட்டிவோட டெத்து வந்து கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ இன்னமும் கொரோனா நம்மளை விட்டு போகவில்லை. ஆனால் மக்களில் வந்து இப்போ ஒரு பஸ் ஸ்டாண்டில் போய் இப்படி நின்று நம்ம பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் அங்கே வந்து மக்கள் ஒரு 99% யாருமே மாஸ்க் போடுறதில்ல. மாஸ்க் வந்து தாடி மாஸ்க்காக அணியப்படுகிறது. அதனால் வந்து மாஸ்க் ரொம்ப முக்கியம், சோஷியல் டிஸ்டன்சிங் ரொம்ப முக்கியம். அதே போல் தடுப்பு ஊசி வந்து கட்டாயம் போட்டுக்கொள்ள வேண்டும். ஓகே மேம். ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்துட்டு மக்களுக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் இல்லையா? ஸோ ராம்குமார் சார், நீங்கள் சொல்லுங்கள், என்னெல்லாம் செய்யணும், மக்கள் என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாதுன்னு மக்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க? முதல்ல முக்கியமான விஷயம், இப்போ தேர்ட் வேவ் பொறுத்த வரைக்கும் குழந்தைங்களுக்கு வருதுங்கிறது தான் வந்து எல்லாரோட பயமாகவே இருந்துகிட்ருக்கு. இதில் வந்து முக்கியமான ரோல் வந்து யாருக்கு அப்படின்னா பேரண்ட்ஸ்க்கு தான். ஏன்னா குழந்தைகள் வந்து டேரெக்டாக வெளியே போய் வந்து சோஷியல் இதில் வந்து மிங்கிள் ஆகி அவங்களுக்கு வந்து அந்த இன்ஃபெக்ஷன் வந்து வாங்குறது இல்லை. நம்ம பேரண்ட்ஸ் வந்து வெளியே போய் வந்து நம்ம இன்ஃபெக்ஷனை எடுத்துகிட்டு வந்து தான் நம்ம வி ஆர் கிவிங் டு தி சில்ட்ரன். ஸோ அதனால் நம்ம தான் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ வெளியே போயிட்டு வரும்போது நம்ம வந்து கரெக்டாக அந்த ஹைஜீனை வந்து மெயின்டைன் பண்ணிக்கணும், சானிடைஸ் பண்ணிக்கணும். குழந்தைங்களுக்கு கூட நம்ம க்ளோஸ் கான்டாக்ட் வரதுக்கு முன்னாடி நம்ம வெளியே போயிட்டு வந்த ட்ரெஸ்ஸஸ்லாம் நம்ம வந்து இது பண்ணிவிட்டு வேறு நியூ ட்ரெஸ்ஸஸ் போட்டுட்டு இல்லை நம்ம ஹேண்ட் வாஷ், சானிடைசிங் எல்லாமே பண்ணிவிட்டு நம்ம மிங்கிள் ஆகிறது வந்து நம்ம சேஃபாகவே இருக்குங்கிறது என்னோட. அதாவது மாஸ்க் அணிவதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, எல்லோரும் நினைத்து கொள்வது நம்ம மாஸ்க் அணிஞ்சால் நமக்கு கொரோனா வராதுன்னு. கொரோனா அப்படிப்பட்ட விஷயம் இல்லை. ஒருத்தங்க சென்ட் அடிச்சிட்ருக்காங்க அப்படின்னா அந்த சென்ட்டு அந்த ரூமில் எத்தனை பேர் அதை உணர்றோம், அந்த அளவுக்கு அந்த வைரஸும் பரவும். ஸோ அந்த மாதிரியான விஷயத்த மாஸ்க் போட்டு தடுக்க முடியுமானா அப்படி கிடையாது. பட் ஒரு விருலண்ட் இன்ஃபெக்ஷனை இன்னொரு நபருக்கு பரப்பாமல் இருக்கிறது நம்மளோட பொறுப்புணர்ச்சி. அதுக்காக தான் மாஸ்க் அணியிறோம். அந்த விஷயங்களில்
எல்லாருக்கும் புரிதல் இல்லை. எனக்கு நோய் நான் எனக்கு வந்தால் கூட என்னோட எதிர்ப்பு சக்தி அதை ஃபைட் பண்ணும், இல்லை நான் அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி, எனக்கு இந்த நோய் வரத்துக்கு நான் காரணம், நான் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை எடுத்துக்கிறேன். ஆனால் இந்த நோய் நான் இன்னொருத்தருக்கு கொடுத்துடக்கூடாதுங்கிற ஒரு விஷயம் வேணும். சரி, சமூக உணர்வு கட்டாயம். இது ஒரு சமூக உணர்வு இருந்தால் மட்டுமே இதை தடுக்க முடியும். இப்போ நான் இன்னைக்கு என்னோட வீட்டில் இருக்கேன், மாஸ்க் அணியறதில்ல, இல்லை இதுக்கான தடுப்பு விஷயங்களை எதுவுமே பண்ணுறதில்ல, நோயை பற்றின ஒரு அக்கறையும் இல்லாமல் இருந்தேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. என் வீட்டிலேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் தள்ளியோ, இல்லை என் வீட்டுக்கு பக்கத்துலேயோ, இல்லை நான் போகக்கூடிய இடம், என்னோட அலுவலகம், என் சமூகம், இந்த மாதிரி சந்திக்கிற மக்களிடையே நான் யாரோ ஒரு சின்ன குழந்தைக்கு இந்த நோயை பரப்புறதுக்கு காரணமாக ஆயிடுவேன். ஒரு மூதாதையர் ஏற்கனவே ஒரு பெரிய நோயில் பாதிக்கப்பட்டவனுக்கு இந்த தொற்று நோயை கொடுத்துருவேன். அது ஒரு கொலை குற்றத்துக்கு சமானமானதுன்னு ஒவ்வொருத்தரும் ஒரு ஆட்டோ சஜஷன் கொடுத்துட்டு அந்த மாஸ்க் அணியும் போது அது ஒரு பர்ஃபெக்ஷன். மாஸ்க் நல்லா டைட்டாக அணியணும், நல்ல குவாலிட்டி மாஸ்க் அணியணும். அந்த மாஸ்க் அணியது அதாவது ஜப்பான் போயிட்டு வந்த ஒரு நண்பர் சொன்னது, ஜப்பானில் நிறையா பேர் கொரோனாக்கு முன்னாடி அவர் சொன்னது, ஜப்பானில் யாரை பார்த்தாலும் மாஸ்க் அணிஞ்சிட்டு போகிறாங்க. ஒரு ட்ரெயினில் பார்த்தா கூட ஒரு 10 பேர் மாஸ்க் போட்டுட்டு இருக்காங்க. என்னன்னு கேட்டு ஒருத்தங்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கும் போது சொல்கிறாங்க, இந்த ஊரில் எப்போவுமே ஒரு பழக்கம் உண்டு, யாருக்கு சளி ஜலதோஷம் பிடிச்சாலும் அவங்க மாஸ்க் போட்டு தான் வெளியே வருவாங்க. அப்போது அந்த ஒரு குவாலிட்டியை அந்த நாடு, கொரோனா தான் இன்னைக்கு நம்ம இந்த அறிவு நமக்கு வந்திருக்கு. ஆனால் அந்த நாட்டில் அந்த பொறுப்புணர்ச்சி, அந்த நாட்டு மக்களுக்கு நாட்டு மக்களோட இருக்கிற அந்த பொறுப்புணர்ச்சியும் அந்த ஒரு கம்பேஷனும் பார்த்தீங்கன்னா அபாரமானது. அதனால சிலது மற்றவங்க கிட்டேருந்து கேட்டு நம்ம தெரிஞ்சு நம்ம புரிஞ்சு நம்ம செயல்படுத்தினா இன்னைக்கு இவ்வளோ பெரிய நோய்கள் இருந்தெல்லாம் நமக்கு அதாவது தமிழ்நாடை மாத்திரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நோய் வரத்துக்கு எந்த சூழ்நிலையே கிடையாது. இருக்கலே ஆரோக்கியமான நாடு உலகத்திலேயே எதுன்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாடுன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா நம்மளோட கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் அப்படி, நமக்கு இருக்கிற அந்த உஷ்ணம் இந்த மாதிரியான நோய்கள் வளர்கிறதுக்கு வாய்ப்பே கொடுக்கக்கூடாத இடம். இன்றைக்கி நம்ம அண்டை நாடான கேரளா கூட அந்த ஹியூமிடிட்டினால அவங்க எவ்வளோ தேறிட்டு இருக்காங்க. அவங்க ரொம்ப டிசிப்ளின்டான பீப்புள், எஜுகேட்டட் பீப்புள், ஹை லிட்ரஸி ரேட் எல்லாம் இருந்தும் மருத்துவமும் அப்படிதான். நம்ம தமிழ்நாடை பார்க்கும்போது தமிழ்நாட்டில் நிறைய பேர் செல்ஃப் ட்ரீட்மெண்ட்டு, மெடிக்கல் ஷாப் தான் டாக்டர். ஆனால் கேரளாவில் அப்படி கிடையாது. எதுனாலும் தீர ஆராய்ந்துருவாங்க. அந்த ஒரு அளவுக்கு லிட்ரஸி இருக்கக்கூடிய அந்த நாட்டில் இன்னும் அவங்களால அந்த கண்ட்ரோல் பண்ண முடியாத சூழ்நிலை அந்த கிளைமேட்டிக் கண்டிஷன். ஆனால் சூழ்நிலை, சுற்றுப்புற சூழல், உணவு அறிவு, பாரம்பரியம், மரபு, இன்றைக்கும் நம்ம செஞ்சுட்டு வர ஒவ்வொரு வாழ்க்கை நடைமுறை பார்த்திங்கன்னா எல்லாமே நமக்கு எல்லாம் ஒரு அகஸ்தியரோட ஒரு ஆசீர்வாதமாக தான் இருக்குது நம்மளோட லைஃப் ஸ்டைலு. அப்படிப்பட்ட இடத்துல நமக்கு இந்த நோயை உருவாக்குறோம் அப்படின்னா அதுக்கு எல்லா விதத்துலேயும் நம்ம தான் பொறுப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பதிவு செஞ்சு அதுலேருந்து நம்மளே பாதுகாத்துக்கலாம் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஓகே, ஸோ இது வரைக்கும் கூட நீங்கள் எப்படி வேணாலும் இருந்துக்கலாம். ஆனால் இனிமேல் இதை கேட்டதுக்கப்புறமும் மாஸ்க் அணியாமல் வெளியில் போனீங்கன்னா கண்டிப்பாக ஒரு குற்ற உணர்வு உங்களுக்கே வரணும் இல்லைங்களா? கண்டிப்பாக மாஸ்க் அணியாமல் மட்டும் எங்கேயும் போயிடாதீங்க. குழந்தைங்களை உங்கள் வீட்டு குழந்தைங்க நீங்கள் சேவ் பண்ணணும்னா அவங்கள வெளியில் அனுப்பாமல் இருக்கிறது மட்டும் இல்லை, நீங்களும் வெளியில் முடிஞ்ச வரல அவசியம் இல்லாத நேரத்தில் வெளியில் போக வேணாம். அப்படியே போனாலும் சார் சொன்ன மாதிரி நீங்கள் வெளியில் ஊற்றிட்டு போன அந்த ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணிடணும். உடனே மேபி குளிச்சா கூட இன்னும் பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன் இல்லைங்களா சார்? நீங்கள் குளிச்சுட்டு அதுவும் முடியலன்னா நீங்கள் சானிடைஸ் பண்ணிவிட்டு நல்லா கை காலெலாம் வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்கள் குழந்தையோட கிட்ட போனீங்க அப்படின்னா இன்னுமே நம்ம வீட்டு குழந்தைங்கள சேஃபாக பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாரும் தைரியமாக இருங்க, கவனமாகவும் பாதுகாப்பாகவும் இருங்க. கண்டிப்பாக எல்லாரும் சொன்ன மாதிரி முகக்கவசம் அணியுங்க, சமூக இடைவெளியை பின்பற்றுங்க. எங்கே போனாலும் நீங்கள் கையில் மாஸ்கோட சானிடைசரையும் எடுத்துகிட்டு போங்க, சேஃபாக இருங்கன்னு சொல்லிட்டு இந்த நிகழ்ச்சியிலேருந்து விடைபெறேன்னா ராஜகுமாரி, என்னுடைய டாக்டர் எல் வனிதா அண்ட் டாக்டர் ஐ ராம்குமார் சார் இருக்காங்க. ஸோ மீண்டும் இதே மாதிரி நம் நலம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். டாடா.